3 காலங்களை குறித்து ஆண்டவர் பேசும்படிக்காக உங்களோடு கூட பலப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவர் அதுக்குரிய வசனங்களையும் தந்தார். காலையிலும் சில ஒரு வார காலமாக தியானித்து கர்த்தருக்குள்ளாக ஆண்டவர் பலனை பெற்று வந்திருக்கிறேன். கர்த்தர் தாமே நம்மோடு கூட பேசுவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எல்லாரும் கண்களை மூடுவோம். தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மாலாயும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மாலாயும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் இயேசு தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் இயேசு தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். எதினார் அது எதினார், நீர் என்னோடு வருவதினார். அது எதினார் அது எதினார், நீர் என்னோடு வருவதினார். வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாமி நீரை தேனாக மாற்றும் என் இயேசு என்னோடுண்டு. ஆமென் ஆமென். மாறாமி நீரை தேனாக மாற்றும் என் இயேசு என்னோடுண்டு. தேவா, நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். எதினார் அது எதினார், நீர் என்னோடு வருவதினார். எதினார் அது எதினார், நீர் என்னோடு வருவதினார். என் ஏக்கமெல்லாம் என் நேசர் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் நேசர் தீர்ப்பார், ஆமென், சந்தோஷம் நான் காணுவேன். மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் இயேசு என்னோடுண்டு. என் ஏக்கமெல்லாம் என் நேசு தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். ஆமென். தேவனுடைய பிரசனம் இறங்கி கொண்டிருக்கிற ரிசீவ். கண்களை யாரும் திறக்க வேண்டாம். கர்த்தருடைய மகிமை. இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். அறிக்கை செய்தீங்கல்ல, கூட இருக்கிறார், உங்கள் கூட தான் இருப்பார். மாறாவின் கசப்பை மதுரமாக்கும்படிக்கு, கண்ணீரை துடைக்கும்படிக்கு, கவலைகளெல்லாம் துடை தெரியும்படிக்கு. உங்கள் ஏக்கம், ஐயோ இது நடக்காதா, என் மள்ள ரட்சிக்கப்பட மாட்டானா, என் மக இப்படி இருக்கிறாளே என்று சொல்லுகிற உங்கள் ஏக்கத்தை எல்லாம் தீர்க்கும்படிக்காக அபிஷேகங்கள் மீது வரும். ஆண்டவருடைய அன்பு இறங்கி கொண்டு இருக்கிறதை காண்கிறேன். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். உம்முடைய மகிமை கடந்து வருவதாக. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருக்கும் திடமனதை கொடுப்பீராக. எங்கள் ஒவ்வொருவருக்கும் சொஸ்த மனத்தை கொடுப்பீராக. எங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்மனதை கொடுப்பீராக. ஆகவே கர்த்தாவே, உம்முடைய ஆண்டவரே பரிபூர்ண சித்தம் இன்னதென்று நாங்கள் பகுத்து அறியத்தக்கதாக எங்கள் மனம் புதிதாகிறதினாலே நாங்கள் உம்மை தெரிந்து கொள்ள கிருபை தருவீராக. உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும், உம்முடைய வல்லமை இறங்கட்டும், பொல்லாத சக்திகள் எல்லாம் செழந்து போகட்டும். ஆண்டவரே உமக்கு நன்றி. ஏக சிந்தை உள்ளவர்களாக, திட மனதுள்ளவர்களாக, பிரிவினை ஆவி அற்றவர்களாக, தேவன் ஒருவருக்கே ஆராதனை செய்கிறவர்களாய், இருமனமற்றவர்களாய், ஆண்டவரே உமக்கென்று வாழுகிறவர்களாய் இருக்க எங்களுக்கு பலன் தருவீராக. கிறிஸ்து என்னும் மணவாளனுக்கு மட்டுமே நான் கன்னிகையாக நியமிக்கப்பட்டவனாய் கற்புள்ளவனாய் இருக்கத்தக்கதாக உம்முடைய அபிஷேகங்களை பலப்படுத்துவதாக. நன்றி ஆண்டவரே, நன்றி. தேங்க்யூ மைட்டி லார்ட். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உம்முடைய மகிமை இறங்குகிறதற்காக. இதெல்லாம் பத்தாது ஆண்டவரே, போக வேண்டிய தூரம் வெகு தூரம். உமக்கு ஸ்தோத்திரம். வெளிச்சமாய் இருக்கிறோம், உப்பாய் இருக்கிறோம், அதற்குரிய சார
அதிகாரம் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி. ஈகர மரிதுனி மிதர பலுபிர கராதின கபாலபா ஈதுரமா சங்கலாரதின கபாலா. அதற்கு நன்றி. கோடாகோடி ஸ்தோத்திரம், கோடாகோடி ஸ்தோத்திரம். சரீரங்களிலிருந்து பலகீனங்கள் புறப்பட்டு போவதாக, எல்லாம் ஓடுவதாக, இருளின் அந்தகார சக்திகள் ஓடுவதாக, எல்லா மாயைகளை கொண்டு வருகிற வஞ்சிக்கிற ஆவிகளை சபிக்கிற பிரிவினைகளை கொண்டு வருகிற எல்லா மாயைகளின் ஆவிகளை சபிக்கிற, இருமனங்களை சபிக்கிற, ஏக மனதாய் திடமனதாய் இருக்கத்தக்கதாக கர்த்தருடைய அபிஷேகம் இறங்குவதாக. நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. பொல்லாத கிரியைகள் அகன்று போவதாக, பொல்லாத கிரியைகள் அகன்று போவதாக. நம்முடைய மகிமை மட்டுமே எங்களுக்கு முன்பதாக, எங்கள் கண்கள் முன்பதாக நிற்க உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. இப்பொழுது இப்பொழுது ரைட் நவ ஒவ்வொரு சரீரத்துக்குள்ளாக நம்முடைய வல்லமை இப்பொழுது கிருபை 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 கிரியை செய்கிறதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. ஒரு மேகம் மூடி இருக்கிறது, எல்லா பலகீனம் ஓடும். அபிஷேகம் தான் உங்களை நேர்த்து இந்த வருஷத்தை ஓடி முடிக்கணும், இந்த மாசத்தை ஓடி முடிக்கணும், இந்த வாரத்தை ஓடி முடிக்கணும். அபிஷேகம் வேண்டும், அபிஷேகம் வேண்டும், வல்லமை வேண்டும், கிருபை வேண்டும், மகிமை வேண்டும். மாறாவின் கசப்பை மதுரமாக மாற்றுகிற தேவன் வேண்டும், ஏக்கத்தை எல்லாம் தீர்க்கிற தேவன் வேண்டும் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் கேளுங்கள். கர்த்தாவே, உம்மிடத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே, எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும் ஆண்டவரே. நாங்கள் உம்மிடத்தில் வருகிறோம் ஆண்டவரே. இமைப்பொழுது எங்களை கைவிட்டீர் ஆண்டவரே, இமைப்பொழுது முகத்தை மறைத்தீர். ஆனால் அநேக ஆசீர்வாதங்களினாலே, அநேக கிருபைகளில் எங்களை சேர்த்து கொண்டீர் கர்த்தாவே. இந்த மகிமைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் ஆண்டவரே? இந்த கிருபைக்கு நாங்கள் பாத்திரவான்கள் இல்லை ஆண்டவரே. தாழ்த்துகிறோம், தாழ்த்துகிறோம், தரை மட்டும் தாழ்த்துகிறோம், தரை மட்டும் தாழ்த்துகிறோம் ஆண்டவர். நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவர். தாவீது சொல்லவில்லையா, நானும் என் குடும்பமும் எம்மாத்திரம் என்று சொல்லி? நாங்கள் எங்கள் சபையும் எம்மாத்திரம் என்று எங்களை தாழ்த்துகிறோம் தகப்பனே. இவ்வளவு மகிமையான காரியங்கள் எங்களுக்காக வைத்திருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம், கோடாகோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென். பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பிரசங்கியின் புஸ்தகம் 3:11. நேர்த்தியாய் செய்திருக்கிறார். போதும். அதினதின் காலத்திலே தேவன் அதினதின் காரியங்களை நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ஆண்டவர் இந்த உலகத்தை உண்டாக்கின பொழுது பகலை ஆளுவதற்கு சூரியனையும் இரவை ஆளுவதற்கு சந்திரனை உண்டாக்கி, இப்படிப்பட்ட காலங்கள் இருக்க வேண்டும், கோடை காலம் இருக்க வேண்டும், குளிர்காலம் இருக்க வேண்டும் என்று சொல்லி காலங்களை கொண்டு வந்து, அறுப்பு காலம் இருக்க வேண்டும், மாரி காலம் இருக்க வேண்டும், முன்மாரி காலம் இருக்க வேண்டும், பின்மாரி காலம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அதினதின் காரியத்தில் மிக நேர்த்தியாய் செய்திருக்கிறார். சும்மா சொல்லல, வேதம் அழகாய் சொல்லுகிறது, நேர்த்தியாய் செய்திருக்கிறார். இந்த 8ஆம் அதிகாரம் 1 to 8 வசனங்களை வாசித்து பார்ப்பீர்களால் மிக அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் இருக்கிறது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம். வானத்தின் கீழே இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு காலம் இருக்கிறது. பிறக்க ஒரு காலம் இருக்கிறது, இறப்பதற்கு ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு. ஆகவே தான் சொன்னார், சாயங்காலத்திலே அழுகை இருக்கும், விடியற் காலத்தில் அது என்னவாக மாறுமா? கழிப்பாக மாறும். உங்கள் கண்ணீர் கழிப்பாக மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன வார்த்தை அதுதான். ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு, கற்களை எரிந்து விட ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு, தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு, தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம், காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எரிந்து விட ஒரு காலம் உண்டு. எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு இதனால் என்ன பயன் என்று சொல்லி முடிக்கிறான். அங்கே பிரசங்கியின் புஸ்தகத்தில் பிரசங்கி ஞானி இன்னைக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரா? நம்முடைய வாழ்க்கை அதினதின் காரியங்களை மிக நேர்த்தியாய் செய்திருக்கிறார். 3 காலங்களை நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அனுமதித்திருக்கிறார். அதை குறித்து தேவன் நம்மோடு கூட பேசுகிற காரியத்தை கவனித்து அதை உள்வாங்கி கொண்டு ஆவியிலே பலன் படைந்தவர்களாய் விசுவாசிகளாய் கடந்து போகலாம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. யோவான் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவான் 9:4. வரக்கூடிய காலங்களிலே குறித்து தேவன் சொல்லுகிற காரியம் 3 காரியங்கள் வரப்போகிறது. அதை குறித்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது.
பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பியவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. ஒரு ராக்காலம் வருவதற்கு தேவன் அதனதின் காலத்தில் அதனதின் காரியங்களை நேர்த்தியாய் செய்து வைத்திருக்கிறார். பகற்காலம் இருக்கும் வரைக்கும் இயேசுவை அனுப்பியிருக்கிறார். கிருபையின் நாட்கள், கிருபையின் காலங்களை கொடுத்திருக்கிறார். வரக்கூடிய நாட்கள் ஒருவேளை ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலமாக இருக்கும். அந்த தேசத்திலே வேதத்தை குறித்ததான பஞ்சம் இருக்கும். எல்லா கதவுகளும் அடைபடலாம், சுவிசேஷத்தின் கதவுகள் அடைபடலாம். ஒருவேளை சுவிசேஷம் கேட்கப்படாமல் தடைகள் வரும். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய தேசத்திலும் மற்ற உலகம் எங்கும் இது நடக்கக்கூடிய காரியங்களாக இருக்கலாம். ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்று சொல்லி ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த ராக்காலத்தை குறித்து தான் வேதத்தில் நிறைய சொல்லலாம். இதை குறித்து சொல்லும் பொழுது உபத்திரவத்தின் காலம் என்று சொல்லி கூட பொருள் கொள்ளலாம். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 21, 22 ஒரு அருமையான வசனம். நான் அடிக்கடி சொல்லி ஜெபிக்கிற வசனம் தான். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 21, 22. உலகம் உண்டான முதல் இதுவரைக்கும் சம்பவிக்க போதாது மன மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். எப்போ? ராக்காலத்தில். இன்னைக்கு ஜாலியாக இருக்கிறீங்க, நீங்கள்லாம் கிருபை நாட்களா நல்லா இருக்கிறீங்க. ஆனால் ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ஒரு ராக்காலம் வருகிறதாக இருக்கிறது. அப்போ ஆண்டவர் அதில் அடுத்த வசனம் வாசிங்க தம்பி. அந்நாட்களில் அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால், இதுதான் ஆண்டவருடைய கிருபை, இதை தான் புரிஞ்சுக்கிடுங்க. அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனும் தப்பி போவதில்லை. அதனால தான் ஆண்டவர் தன்னை தாமே மறுதளிக்காமல் என் பிள்ளைங்க கெட்டு போகக்கூடாதுன்னு அந்த உபத்திரவத்தின் நாளத்தை என்ன செய்தார்? குறைத்து விடுகிறார். அதனால தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தமே அந்த நாட்கள் குறைக்கப்படும். அந்த நாட்கள் குறைக்கப்படலைன்னா ஒருத்தர் கூட மீதியாய் இருக்க மாட்டார்கள். அந்த உபத்திரவத்திலே, கொடுமையான உபத்திரவத்திலே அழிந்து போவார்கள் என்று வேதம் மிக அழகாய் சொல்லுகிறது. அவருடைய தாசர்கள், அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய முகத்தை பார்த்து, அபிஷேகம் பண்ணப்பட்டவனுடைய முகத்தை பார்த்து, ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்த்து, அன்றைக்கு ஆண்டவர் அப்போஸ்தலராக எழுப்பப்பட்ட ரத்தம் சிந்தின இரத்த சாட்சியாய் மறுத்தவர்களை பார்த்து, நாம் உண்மையற்றவர்களாக இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராக இருந்து தம்மை தாமே மறுதளிக்காமல் அந்த நாட்களை என்ன செய்கிறார்? God shortens the day, particular day shortens the period. அந்த நாட்கள் என்ன செய்கிறார்? குறைத்து விடுகிறார். 40 அன்னைக்கு இவனுடைய நாட்களும் அப்படிதான் நடந்தது. தாவீது நாட்கள் அப்படிதான் நடந்தது. தாவீது என்ன சொன்னான்? எண்ணிட்டான் எல்லாரையும். என்ன தொடங்கின உடனே என்ன வந்தது? ஆண்டவர் அனுப்பிச்சார் தீர்க்கதரிசியை. உனக்கு முன்பதாக என்ன வைக்கிறேன்? 3 காரியங்கள் வைக்கிறேன். பஞ்சமா, பட்டயமா, என்னெல்லாம் கேட்டார். அவன் என்ன செய்து கொண்டான்? நான் ஆண்டவருடைய கரத்தில் விழுவது எனக்கு நல்லதா இருக்கும், ஆண்டவருடைய இரக்கம் மகா பெரியது, தேவனுடைய கரத்தில் விழுகிறேன் என்று சொல்லி என்ன செய்து கொண்டான்? கொள்ளை நோயை தெரிந்து கொண்டான். 3 என்றால் கொள்ளை நோய். 3 நாள் நடந்துச்சா? எத்தனை நாள் நடந்துச்சு? எத்தனையோ முறை பிரசங்கம் கேட்டிருக்கீங்களே. ஆண்டவர் அழித்தார். எருசலேமில் வந்தவன் ஆண்டவர் என்ன பண்ண நாட்கள் தேவத்துவம் போட்டு தள்ள ஆரம்பிச்சிட்டான். ஆண்டவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. தீங்குக்காக மனஸ்தாபப்பட்டு போதும் நிறுத்து என்று சொல்லி ஆண்டவர் கட்டளையிட்டார். பட்டயத்தை உரையிலே போடு, கொள்ளை நோய் வேண்டாம், ஆண்டவர் கரத்தில் விழுவேன்னு சொன்னோடனே தேவ தூதன் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு வந்து போதும் நிறுத்து, பட்டயத்தை உரையில் போடு. நீங்கள் கொரோனா இன்னும் கொஞ்ச நாள் விட்டுருந்தா தெரிஞ்சிருக்கோம் உலகம் எப்படி இருந்திருக்குன்னு. ஆண்டவர் தம்முடைய கிருபையினால கொரோனாவின் நாட்களை குறைத்திருக்கிறார், உபத்திரவத்தின் நாட்களை குறைத்திருக்கிறார். ஆண்டவர் அன்றைக்கு தாவீதுக்கு சொன்னார், தாவீது இப்படி நடக்கும், பஞ்சம் வரும், இல்லைனா இப்படி வரும், இப்படிலாம் வரும், நான் பட்டயத்தை தெரிந்து கொண்டேன் தாவீது சொன்ன பொழுது இப்போ நிறுத்தின உடனே ஓர்னானின் எருக்களத்திலே அந்த தேவ தூதன் நின்னான். அந்த இடத்துல தானே வாங்கி தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்டது என்று வேதம் மிக அழகாய் சொல்லுகிறது. போதும் நிறுத்துன்னு சொல்லிட்டாரு. இன்றைக்கி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை அன்பு வைத்து நிறுத்தலன்னு வச்சுங்க நடக்காது. ஆகவே தான் ஆலயத்துக்கு வாங்க சொன்ன தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் குறைக்கப்படும். தகப்பன் உத்தமனாக இருந்தால் ஒருவேளை பிள்ளை கொஞ்ச நாள் தருதலையாக ஓடினா கூட, அங்கங்கே ஓடினா கூட அந்த நாட்களில் டிகிரி படித்து முடிக்கிறதுக்குள்ளே ஆண்டவர் கொண்டு வந்துடும். அந்த 3 வருஷம் ஃபஸ்ட் இயர் போய் ஜாயின் பண்ணுவாங்க. நல்லா சந்தோஷமாக கொண்டு போய் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணுவாங்க. 3 வருஷம் டிகிரி என் வாழ்க்கையில் நடந்தது. நல்லா தான் படித்தோம். 2வது வருஷம் வந்தவுடனே கை கொஞ்சம் துருக்கும், அங்கே இங்கேயும் ஓட ஆரம்பிச்சிடுவோம், துன்மார்க்கத்தோடு சேர்ந்துருவோம், வாழ்க்கை துன்மார்க்கம் ஆகிடும். 3வது வருஷத்தில் அப்படியே அரியஸ்லாம் விழும், செகண்ட் இயரில் அரியஸ் விழும், 3வது வருஷம் அப்படியே இருக்கும். ஆண்டவர் பெற்றோர் உத்தமர்களாக இருந்தால் பெற்றோருடைய முகத்தை பார்த்து நாட்களை குறைத்து விடுவார். டிகிரி முடிக்கிறதுக்குள்ளே பரீட்சை எல்லாம் ஆண்டவர் தொட்டு விடுவார்.
தொட்டதினால் டிகிரியை முடிச்சுட்டு வெளியே வந்து விடுவோம். எந்த அரியர்ஸ் இருந்தாலும் வெளியே வந்து விடுவோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் சொன்னார் என்கிட்ட, நேற்று இரவு கூட சொன்னார், நீ காலையில் கூட எல்லாத்தையும் சொன்னேன் நான். ஆண்டவர் நம்மளை எவ்வளோ நேசிக்கிறார்னு ஒரு நாள் கூட நம்ம உணர்றதில்லை. ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், நான் எவ்வளோ நேசிக்கிறேன்னு கூட ஒருத்தருக்கு உணர்வே இருக்க மாட்டேங்குது. நான் நேசிக்கிறதுனால தான் சில காரியங்கள்லாம் தள்ளி போட்டு கொண்டு இருக்கிறேன் அல்லது அவங்கள குறைத்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி, and we do not realize how God loves us. ஆண்டவர் இவ்வளோவா நேசிக்கிறார், அவ்வளோவா நேசிக்கிறார்னு சொல்கிறோம். ஆனால் உள்ளத்தில் எந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார் என்று சொல்லி என் ஜனம் உணர்வில்லாமலும் அறிவில்லாமலும் இருக்கிறது என்று சொல்லி சொன்னார். இந்த நாட்களை நான் குறைக்காவிட்டால் அந்த உபத்திரவத்தின் நாட்களில் ஒருத்தர் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். சோதனை காலத்தின் பின் என்ன நடக்கும்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. லூக்கா 8:13. வசனத்தை கேட்டுக்குவாங்க. அப்புறம் ஆயினும் கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து பின்வாங்கி போய்விடுவார்கள். இன்னைக்கு சோதனை காலம் வரும், ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வரும். அடுத்தது முதலில் உபத்திரவத்தின் காலம். நிறைய வசனங்கள் இருக்கிறது, நேரம் குறைவாக இருக்கிறபடினாலே உபத்திரவத்தின் நாட்கள் என்னை பிடித்தது. யோபு சொல்லுவான், உபத்திரவத்தின் நாட்கள் என்னை பிடித்தது, என் மேலே வந்துருச்சுன்னு உபத்திரவத்தினார். இந்த சோதனை காலம் ஆண்டவர் எத்தனை நாள் சோதிச்சாங்க? 40 நாள். உடனே நம்மளும் 40 நாள் தான் நம்மளை சோதிப்பாங்கன்னு சொல்லிட்டு சோதனைக்காரன் ஆண்டவர் பொல்லாங்கினால் சோதிப்பதில்லை என்று சொல்லி யாக்கோபு தன்னுடைய முதல் அதிகாரத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவர் பொல்லாங்கினால யாரையும் சோதிக்கிறது இல்லை. ஆண்டவர் சோதித்தால் நம்ம விசுவாசத்தை சோதிப்பார். அந்த விசுவாசத்தை சோதித்து நம்ம என்ன செய்வார்? அடுத்த நம்முடைய வளர்ச்சிக்காக ஆண்டவர் சோதிப்பார். எக்ஸாம் வச்சு அடுத்த ஸ்டாண்டர்டுக்கு நம்மை கொண்டு போவதற்காக. ஆனால் பிசாசு சோதித்தால் இச்சைகளிலும் நம்முடைய பலகீனத்திலும் சோதித்து நம்மளை பின்னாடி தள்ளுறதுக்காக சோதிப்பான். இதுதான் ஆண்டவர் சோதிக்கிறதுக்கும் மனுஷன் சோதிக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம். ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை தான் சோதிப்பார். ஆபிரகாமுடைய விசுவாசத்தை தான் சோதித்தார். ஆபிரகாம் விசுவாசத்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாம் இந்த விசுவாசத்தின் பரீட்சையில் அவன் ஜெயம் பெற்றபடியினாலே ஆண்டவருக்குள்ளாக அவன் என்ன செய்யப்பட்டான்? அடுத்த கட்டத்துக்கு இன்றைக்கு நம்முடைய விசுவாச குடும்பத்தின் தகப்பனாய் மாறினான். தேவனுக்கு சிநேகிதனாய் இருந்தான். இன்னைக்கு விசுவாச குடும்பத்திற்கு ஆபிரகாம் விசுவாசித்தான், தேவன் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆகவே தான் விசுவாசிக்கிறவர்கள் அத்தனை பேரும் தேவனுடைய பார்வையில் நீதிமான்களாக இருக்கிறோம். நம்மளை நீதிமான்களாக்கி வைத்திருக்கிறார். ஆகவே தான் பிரியமானவர்களே, தேவன் சோதிப்பது நம்முடைய விசுவாசத்தை. ஆகவே தான் நீங்கள் விசுவாசத்தில் வளரணும். ஒவ்வொரு ஸ்டெப்லையும் விசுவாசத்தை செக் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவார். எல்கேஜிலிருந்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டி வரைக்கும் கொண்டு போவார். எல்கேஜிலிருந்து செகண்ட் ஸ்டாண்டர்டு, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு, செகண்ட் ஸ்டாண்டர்டு, 10th ஸ்டாண்டர்டு, +2 கொண்டு போய் பரீட்சை கொண்டு போய் வாவியில் என்ன சொல்லணும்? விசுவாசத்தில் நம்ம என்னவா இருக்கணும்? வல்லவர்களாக இருக்கணும். அவர்கள் விசுவாசத்தில் 16ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. எபிரேயர் புத்தகத்தில் அவன் சொல்லப்பட்டு இருக்கிறது, அவர்கள் எல்லாம் விசுவாசத்தில் என்னவானார்களாம்? வல்லவர்களானார்களாம். பேதுருவை பார்த்து கேட்க, பேதுரு உன்னையும் கூட இருக்கிறவங்களையும் கோதுமையை சுலகில பிடைக்கிறதை போல உன்னை பிடைக்க சாத்தான் உத்தரவு கேட்டான். ஆண்டவர் என்ன சொன்னார்? உத்தரவு கொடுக்கலன்னா சொன்னார், இல்லை, உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு வேண்டிக் கொண்ட உன் விசுவாசத்தினாலே நீ என்ன செய்து விடுவாய்? அந்த சாத்தானை ஜெயித்து விடுவாய். இது ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் உள்ள கட்டளை கொடுத்துல, சாத்தான் டோன்ட் டச். யோபு நாட்களில் கொடுத்ததை போல சொல்லியிருக்கலாம். அவன் பிராணனை மாத்திரம் தப்ப விடு. யூ டச் ஹிம், டூ வாட் எவர் யூ வாண்ட், டோன்ட் டச் ஹிஸ் லைஃப் என்று சொன்னதை போல சொல்லியிருக்கலாம். சாத்தானுக்கு கட்டளை கொடுத்திருக்கலாம் ஆண்டவர். ஆனால் அப்படி சொல்லலை. வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு ஐ பிரேட், வேண்டிக் கொண்டேன். ஆண்டவரே, என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். இந்த விசுவாசம் கனிகளில் ஒன்றாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது, வரங்களில் ஒன்றாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் ஆவியில் வளரும் பொழுது விசுவாசம் தானா வளரும். அபிஷேகத்தில் நிறைந்து ஜெபிக்கும் பொழுது, ஆவியில் நிரம்பும் பொழுது விசுவாசம் என்கிற ஒரு கனி வரும். பதற மாட்டீங்க. விசுவாசம் என்கிற ஒரு கனி வரும்பொழுது தலையில் இடி விழுந்தால் அப்படியா ஆண்டவர் பார்த்துக்கிட்டார்னு போயிடுவீங்க. விசுவாசுக்கு மனுஷன் பதறான். வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. விசுவாசிக்கிற மனுஷன் பதறான். பேதுருவும் எல்லாரும், ஐயோ நாங்கள் செத்து போகிறோமே ஆண்டவரே உங்களுக்கு கவலை இல்லையான்னு போட்டு ஆண்டவர் உழுக்குனாங்க. ஆண்டவர் தூங்கி கொண்டு இருக்கும்போது கடலில் கப்பல். அப்போ ஆண்டவர் சொன்னார், அற்ப விசுவாசிகளை, when I am there, உனக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தால் நீ என்ன செய்ய மாட்டேன்? பதட்டப்பட மாட்டேன்.
உனக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்ததுன்னா நமக்கு துடிக்க மாட்டேன். வரும், வீடு வாசல் வரைக்கும் வரும், ஆனால் வீட்டுக்குள்ளே வராது. இந்த நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கும், இந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கும். என் மூக்கு வரைக்கும் வரும் பிசாசு, மூக்கை தொட முடியாது, ஆனால் ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். இதுதான் நம்முடைய விசுவாசம். இதுதான் ஒரு 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 ஆவிக்குரிய மனுஷனுக்கு கனிகளால் வரக்கூடிய அந்த விசுவாசத்தினாலே ஒரு மனுஷன் அப்படியே ஸ்டடியாக இருப்பான். விசுவாசிக்கிற மனுஷன் பதற மாட்டான். வார்த்தையை கேட்டோன்னா ஐயோ அப்படியா அப்படியே பொங்கிட மாட்டான். அப்படியா பார்த்துக்கிடலாம், ஜெபிக்கலாம். கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். அப்படியே காலில் வெண்ணியை கொட்டினா மாதிரி புஜ்ஜு 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 புஜ்ஜுன்னு குதிப்பாங்க. அப்படியா விசுவாசிக்கிற மனுஷன் பதற மாட்டான். காரணம், அவனுக்குள்ளாக கனி இருக்கும், விசுவாசம் என்கிற கனி இருக்கும். அதே போல் விசுவாசம் என்கிற ஒரு வரம் இருக்கும் பொழுது சாத்தான் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை அப்படியே உதறி தள்ளக்கூடிய பாக்கியத்தை தேவன் தருவார். வாழ்க்கையில் 2 பலன் ஆண்டவர் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன தருவார்? புது பலன் தருவார் இல்லையா? கழுகுகளை போல சொல்லுங்க, கொஞ்ச நேரம் தைரியமாக சொல்லுங்க. காத்திருக்கிறவர்களுக்கு என்ன செய்வார்? அது என்ன பலன் தெரியுமா? ஒன்று தாங்கிறதுக்கு பலன், ஒருத்தன் குத்துனானா அதை தாங்கிறதுக்கு பலன் வேணும். அடுத்தது தாண்டி போகிறதுக்கு பலன் வேணும். இந்த 2 பலனையும் ஆண்டவர் கொடுப்பார். அதுதான் ஒன்று விசுவாசத்தில். ஒன்று ஒரு பிரச்சனை வரும்பொழுது அந்த பிரச்சனையில் சோர்ந்து போகாமல், யாரையும் தூஷிக்காமல், முணுமுணுக்காமல், அவிசுவாசமாக இராமல் கனிகளினால் நிறைந்தவர்களாக இருப்பீர்களானால் தாங்கிடுவீங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும், மலை போல பிரச்சனை வந்தாலும் பனி போல விலகிடும்ன்ற நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கும். அவ்வளோதான். கொஞ்ச காலம், 2 நாள் இருக்க போது, 3 நாள் இருக்க போது. காலையில் எழுந்திரிச்சு நான் ஜெபிச்சுனா போயிடும். சாயங்காலத்தில் எனக்கு கவலை இருக்கிறது, விடியற் காலை கழிப்பாக மாறிவிடும், என் கண்களில் கண்ணீர் இருக்கிறது, தேவன் அதை துருத்தியில் வைத்திருக்கிறார், அதை மாற்றி விடுவார் என்கிற ஒரு விசுவாசம் என்கிற கனியினாலே அமைதியாக இருப்பீங்க, பதறிட மாட்டீங்க. அதே போல் வரம் இருக்கும் பொழுது, விசுவாசம் என்கிற வரம் இருக்கும் பொழுது, இந்த மலையை பார்த்து கடலில் போய் விழுன்னு சொல்லிட்டார். உங்களில் இடத்துல கடுகள விசுவாசம் இருந்தால் இந்த மலை மரத்தை பாடி இந்த மரமே பிடுங்குண்டு போய் கடையில் விழுன்னு. அதுதான் வரம். இந்த விசுவாசம் வரம். இந்த விசுவாச வரத்தினால தான் நாங்கள் ஊழியர் செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த விசுவாசம் ஆண்டவர் செய்கிறார். ஆண்டவர் எங்கள் கைகளுக்கு முன்பதாக தேவன் அவருடைய கைகளை வைக்கிறார் என்கிற விசுவாசம். நான் அல்ல, எனக்குள் வாசம் பண்ணுகிற கிறிஸ்து தான் அதை பேசுகிறார் என்கிற விசுவாசம். நாங்கள் பேசுறதில்ல, நாங்கள் சொல்றதில்ல என்று சொல்லுகிற எங்களுடைய சுயமாய் நாங்கள் எதுவும் பேசாமல் கிறிஸ்து தான் சொல்லி எங்களை பேச வைக்கிறார். கிறிஸ்துவின் ஊழியக்காரன், கிறிஸ்துவின் கரத்தில் இருக்கிற கருவி நான் என்கிற விசுவாசம். அதனால தான் அடிக்கடி சொல்லுவேன், நாமெல்லாம் அறிக்கை பண்ணுங்க, நாங்களாம் ஆண்டவருடைய பிள்ளைன்னு அறிக்கை பண்ணுங்கன்னு சொல்லுவேன். இருதயம், வேதம் அழகாய் சொல்ல, நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை செய்யணும். அடிக்கடி சொல்லணும் பிரச்சனை வரும்போது, நான் ஆண்டவருடைய பிள்ளை, எனக்காக இயேசு மரித்திருக்கிறார். ஐ எம் நாட் அன் ஆர்டினரி பர்சன். கொக்குன்னு நினைத்தாயா கொங்கனவான்னு சொல்லணும். கொக்கு நினைச்சாடா, என்னை பார்த்த உடனே நான் செத்து போயிடுறதுக்கு, நான் எவ்வளவு துன்பப்படுத்தப்பட்டாலும் கைவிடப்பட மாட்டேன், கீழே விழுந்தாலும் செத்து போயிட மாட்டேன், எவ்வளவு சோர்ந்து போனாலும் மனம் முறிந்து போயிட மாட்டேன், எந்திரிச்சு நிற்பேன், வெட்ட வளருவான். அதுதான் அந்த அர்த்தத்தில் பாடியிருக்கிறார்கள். ஐ எம் நாட் அன் ஆர்டினரி பர்சன். இதுக்காக என் ஆண்டவர் எனக்காக மரிக்கல. எந்த காரியத்திற்காக நான் மரித்து போக, நான் சாபத்தினால ஒளிந்து போக வேண்டும், பாவத்தினால ஒளிந்து போக வேண்டும். ஒரு பிசாசு வந்து, ஒரு விபச்சார வேசித்தன் ஆவி வந்து எனக்கு விரோதமாய் போராடும் பொழுது, ஒரு வறுமை வந்து எனக்கு விரோதமாய் நிற்கும் பொழுது, வேலை இல்லை, திருமணம் நடக்கல என்ற ஒரு பிரச்சனை வரும் பொழுது நான் கலங்கி போக மாட்டேன். இயேசு என்னோடு இருக்கிறார். சொல்றவங்க சொல்லிட்டு போவாங்க. அன்றைக்கி அண்ணாளுக்கு உள்ள உடஞ்சிருச்சு, சக்கலஜி பண்ண சொன்ன வார்த்தை, பட்டை குத்து போல பேசுனதில் அண்ணா போய் அழுதா. ஆண்டவர், இந்த நிந்தை நீங்கள் ஒரு குழந்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்டாவ. முதல்ல கேட்டது அவ தான். இந்த நிந்தை, மலடி என்கிற நிந்தை, நீங்கள் எனக்கு ஒரு குழந்தை தான். அவளால் தாங்க முடியல, சக்தியை தாங்க முடியல என் நிந்தைய. அதே போல் ஆபிரகாம் சொன்னான், என்ன பிரயோஜனம் ஆண்டவரை, இவ்வளோலாம் சொல்கிறீங்க, என் பேர் என்ன செய்யுது, இந்த எலையாசார் தான் என் வீட்டை விசாரிச்சுக்கிட்டு இருக்கான், எனக்கு ஒரு குழந்தை இல்லையான்னு சொன்னார். அப்படியா, பயப்படாத, அண்ணா கொடுக்குறேன்னாரு, கொடுத்தார். அதுதான் விசுவாசத்தினுடைய காரியமாக இருக்கிறது. உபத்திரவத்து சோதனை காலம் ஆண்டவர் சோதிக்கும் பொழுது விசுவாசத்தை தான் சோதிப்பார். ஆனால் பிசாசு அப்படி இல்லை, இச்சையினால் சோதிப்பான். இவன் உளறானா இல்லையான்னு முன்னாடி கல்லை போட்டு பார்ப்பான். இப்படி கண்ணு பார்க்கறது, இச்சைகள் எல்லாம் பார்க்கறது எல்லாத்தையும். ஏன்னு சொன்னால் பிசாசு ஆண்டவர் நீங்கள் முன்னே போகணும்னு நினைப்பார், பிசாசு நீங்கள் பின்னாடி வந்து கீழே விழணும்னு நினைப்பான்.
இதுதான் பிசாசு. அதனால தான் வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு? பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. இச்சையை கொடுத்து ஒத்தையா ரெட்டியா அதுவா இதுவா இப்படிலாம் சோதிக்க மாட்டார். கம்முன்னு கையை கட்டி நின்றுடுவார். உன் விசுவாசத்தில் நீ எதை தெரிந்து கொள்ளுகிறாய் என்று சொல்லி அப்படி ஆண்டவர்கிட்ட கையை கொடுத்துக்கும் போது ஆண்டவர் தூக்கி எடுத்து அணைச்சி தூக்கி கொண்டு போய் விடுவார். நிறைய நேரம் எனக்கு ஒன்றுமே புரியல, ஆண்டவர் என்ன சோதிச்சாருன்னுவாங்க. எனக்கு ஏன் இவ்வளோ சோதனை வருது, இதெல்லாம் பிரச்சனைகள் வருகிறது என்று சொல்லி யோசித்து கொண்ட வேதம் அழகாய் சொல்லுகிறது. சோதனை காலத்திலே ஆண்டவர் அப்படியாக இருப்பார் என்று வேதம் சொல்லுகிறார். ஆகவே தான் என்ன செய்யப்பட்டு இருக்கிறது, இவைகளெல்லாம் சேர்ந்து முதலிலே யுத்த காலம் என்று சொல்லி ஒரு காலத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். இந்த ஆண்டு வரக்கூடிய நாட்கள் எப்படி நாட்கள்? ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம், பிசாசோடு கூட யுத்தம் பண்ணக்கூடிய நாட்கள் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்தில் அதாகப்பட்டது ஆட்டுக்குட்டியானவருக்கும் அந்த இவனுக்கும் அந்த பாபிலோன் வேசிக்கும் ஒரு பெரிய யுத்தம் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. யுத்த காலம். இந்த யுத்த காலத்தில் செய்ய வேண்டிய காரியத்தை குறித்து ஆண்டவர் உங்களோடு கூட முதல் காலம் யுத்த காலம். வாசிப்போம். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆண்டவர் பேச சொல்லுகிறதை பேசிக்கொண்டு இருக்கிறேன். வாசிங்க. யுத்தத்துக்கு புறப்படும் காலம் வந்த பொழுது தாவீது யோவாபையும் முற்றுகை போடவும் தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். எல்லாரையும் அனுப்பிச்சான். அவன் மாட்டை எருசலேம் நின்றுட்டான். எங்க யுத்தத்துக்கு போல எல்லாம் போங்க பெருசுலாட். என் மக போட்டான், என் மகன் போட்டான், அவன் ஊழியக்காரன் போட்டான், காணிக்க கொடுக்குறேன். ஆனால் நான் போல எருசலேமில் நின்றுட்டேன். மறு வருஷம் ஆண்டவர் அதினதின் காலங்களை அது நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ஒரு வருஷத்திலும் போராட்டம் வரும், உபத்திரம் வரும், சோதனை காலம் வரும், யுத்தம் வரும். அந்த யுத்த காலத்தில் நான் யுத்தத்தில் மற்றவங்களை அனுப்பிச்சிடுவேன். நான் பாஸ்டரை பார்த்து ஜெபம் பண்ணிடுவேன், நான் அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன். ஆனால் நான் யுத்தத்துக்கு போக மாட்டேன். அப்படி யுத்தத்துக்கு போகாமல் இருந்தீங்கன்னா என்ன நடக்கும்? அடுத்த வசனத்தில் இருக்குது. உப்பரிகளை நடந்தான், கண் எங்கே போச்சு? குளிக்கிறத பார்த்தா போட்டான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அவன் கதை. 2 தவறு செய்து விட்டான், விபச்சாரமும் செய்து விட்டான், கொலை பாதகமும் செய்து விட்டான் என்று வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. இந்த யுத்த காலத்தில் சும்மா இருப்பீங்கன்னு வச்சுக்கிடுங்க, ஜெபம் பண்ணாமல். இதுதான் நடக்கும். கடைசி நாட்கள் ஆண்டவர் தான் சொன்னார், வர யாரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வரும், ராக்காலம் யுத்த காலம் வரும். எல்லாரையும் அனுப்பிச்சிட்டு போ அல்லது அனுப்பு, நான் அனுப்பிச்சிட்டேன், காணிக்க கொடுத்துட்டேன், ஊழியத்துக்கு காணிக்க கொடுத்துட்டேன், நான் எல்லாம் பண்ணிட்டேன். ஆமாம், என் பொண்ணை என் மூத்த பிள்ளையை நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டேன், ஆனால் நான் ஊழியத்துக்கு போக மாட்டேன், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். வேதம் அழகாய் சொல்கிற, எருசலேமில் சுகவாசியாய் தங்கிவிடுவீர்களானால், யுத்தத்திலே போகாமல் முழங்கால் யுத்தத்தை செய்யாமல் இருப்பீர்களானால், வேதம் மிக அழகாய் தெளிவாய் சொல்லுகிறது. அவன் அப்பொழுது அடுத்த 2ஆம் வசனத்தை உப்பரிகள் என்ன செஞ்சான்? அவனுக்கு கொடுத்த அவனுக்கு தேவன் கட்டின அதே வீடு, அந்த வீட்டில் உப்பரிகையில் நடக்க ஆரம்பிக்கிறான். அவன் கண்களை போய் திரும்புகிறது. தூரம் அவன் வீடு உயரமாக இருக்கிறதுனால ஒருவேளை அப்போதான் யோசிக்கணும், நீங்களா யோசித்து பார்க்கணும். வீடு குட்டையாக இருந்தால் குளிக்கிறது தெரிஞ்சிருக்காது. அவனை உயர்த்தி மேலே வச்சிருக்கும் பொழுது அந்த வீட்டிலேருந்து பார்க்கும் பொழுது பக்கத்து வீடு தெரியுது. ஆமென். அனுபவிச்சு பாருங்க இந்த வசனத்தை. வாழ்க்கையில் உயரதான் என்ன செய்யணும்? கண்ணை குறுக்கணும். ஆவியில் வளர 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 நான் எங்களுக்கு சொல்லி கொடுத்ததான் சொல்கிறேன். அண்ணன் சொல்லி கொடுத்தலாம். கீழேருந்து இங்கேருந்து விழுந்தா எனக்கு அடிப்படாது, இங்கே மாடியிலேருந்து விழுந்தா அடிப்படும், செமடி விழும். மேலே போக போக போகணும். கண்ணு மேலே போக போக மேலே தான் பார்க்கணும். சைட்லேயோ கீழேயோ பார்த்தீங்க, கண்ணு மேலே நோக்கி தான் இருக்கணும். ஆண்டவரை தான் பார்க்கணும், ஆண்டவரை தான் முன் வைக்கணும். அதான் தாவீது சொன்னான், கர்த்தர் அப்புறமா சொன்னான், கர்த்தரை எனக்கு முன்பதாக வச்சுருக்கிறேன், வேறு யாரும் தெரியக்கூடாது. அவன் உப்பரிகளை நடந்தான். உப்பரிகள் இருந்து பார்க்கும்பொழுது அங்கே ஒருத்தி குளிச்சுட்டு இருக்கிறத பார்க்குறான். சாதாரண தரையில் இருந்திருந்தால் அவன் தெரிஞ்சிருக்காது. வாஸ் எலிவேட்டட் பொசிஷன், மாடியில் இருக்கிறான். ஆண்டவர் அவன் உயர்த்தி வச்சிருக்கிறார். ஆண்டவர் கட்டின வீடு, ஆண்டவர் அவனுக்கு கட்டி கொடுத்த வீடு. அவன் சீயோன் கோட்டையை பிடிச்சான். அவன் ஒரு வீட்டை கட்டினா. ஆண்டவர் சொன்ன, உனக்கு வீட்டை ஆண்டவர் நான் பாருங்கள் கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டில் வாசம் பண்ணுறேன், ஆண்டவருடைய பெட்டி இப்படி இருக்கணும். அவர் ஆண்டவர் கட்டி கொடுத்த வீடு, அந்த வீட்டில் ஒரு உப்பரிகை, அந்த உப்பரிகளை அவர் ஜாலியாக இருக்கிறான்.
இன்னைக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு யுத்தம் செய்யாமல், முழங்கால் யுத்தம் செய்யாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை, படிப்பை வாங்கி கொண்டு, வேலையை வாங்கி கொண்டு, பிள்ளைகளை வாங்கி கொண்டு, எல்லா விதமான காரியங்களையும் வாங்கி கொண்டு இன்றைக்கி என்ன செய்யலை, யுத்தத்துக்கு ஆயத்தம் இல்லாமல் எல்லாரையும் அனுப்பிச்சிட்டு நான் தனியாக ஜாலியாக இருப்பேன், எனக்கு ஒன்றும் இல்லை, என் புருஷன் சரியில்லை, பொண்டாட்டி சரியில்லை, மகன் சரியில்லை, மருமக சரியில்லை, இப்படி என்று சொல்லி கொண்டு இருப்பீர்கள். ஆனால் உப்பரிகளை உலாத்துகிற நீங்கள் உங்கள் கண்களின் இச்சைகளினாலே கீழே விழத்தள்ள பண்ணுவீர்கள் என்று தேவன் நம்ம கூட பேசி கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் சொன்ன காரியம் அதுதான். யுத்த காலம் வரப்போகிறது, அது வந்துவிட்டதுன்னு கூட சொல்லலாம். கிருபை நாட்கள் அடைபெற்று கொண்டு இருக்கிறது. கிருபை நாட்கள் எப்போ அபிஷேகம் ஊற்றப்பட ஆரம்பிச்சிச்சோ, கிருபையின் ஆவியானவர் என்னைக்கு அப்படி ஸ்டாப் பண்ணிட்டார்னா முடிஞ்சு போச்சு கதை. ரியலைஸ் பண்ணுங்க, ஆண்டவர் எவ்வளோ நம்மளை நேசிக்கிறார் என்று சொல்லி. இந்த வார்த்தைகளெல்லாம் பேசுவதற்கு எனக்கு தகுதியே கிடையாது, தேவன் பலப்படுத்தி அனுப்பியிருக்கிறார். ஒரு யுத்த காலத்தில் ஒரு உப்பரிகளை நின்று பார்த்துட்டு இருந்தேன். நான் ஏன் கதையும் அதுதான். ஆண்டவர் என்னை உயர்த்திட்டாரு, இந்த வயசில் நான் இருக்கிறேன்னு சொல்லி உப்பரிகளை நான் இன்னும் நான் ஜெபிக்காமல் இருப்பேனானால் என் கண்ணு சதுரிடும், பொத்திரும் கீழே விழுந்துருவேன் நான். இதனால தான் அடிச்சு சொல்கிறோம், அக்கிரமம் செய்ய காரணே உன்னை அறியன்ட்டா எங்கே போயிடுவோன்னு சொல்லிட்டு. இன்றைக்கும் பயம், நடுக்கம், ஜபம் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் தேவன் நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆண்டவர் உயர்த்துறது, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது ரொம்ப 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 எளிமை, ரொம்ப ரொம்ப ஈஸி. இன்னைக்கு இப்போ முழங்கால் படிட்டு ஆண்டவர் என்னை ஆசீர்வதிங்கன்னா 1 செகண்ட் எவ்ரிதிங் வில் ரீச் யூ. ஒரே நொடி உங்கள் பாவத்தை மன்னித்து உங்கள் சாபத்தை நுரைத்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், ஒரு சொட்டு ரத்தம் அல்ல, அந்த ஒரு சொட்டு ரத்தத்தில் எத்தனையோ ஒரு பகுதி, 100ல் ஒரு பகுதி, ஒரு ஃப்ராக்ஷன் உங்கள் மேலே விழுந்தால் போதும், எல்லாம் நொறுங்கி போகும். வாங்கிடலாம். அப்புறம் பெற்றுக்கொண்டதை எப்படி நிறைவேற்றுகிறது? அதுக்கு தான் அபிஷேகம். அபிஷேகம் இல்லைன்னு வச்சுங்க, வாங்கி அப்படி விட்டா மாதிரி, அப்படியே விட்டுட்டா மாதிரி. ரட்சிப்பை வாங்கிட்டு அந்த ரட்சிப்பை தக்க வைத்துக் கொள்வது கிடையாது, காற்றுல விட்டுறது, வாங்கி அப்படி தூக்கி போட்டுறது. பைபிளில் புதுசாக பைபிள் வாங்கினா பைபிளை தூக்கி விடுற அப்படி ரோட்டில் போட்டுற மாதிரி அதை படிக்கணும்னு ஆசை இருக்கிறது இல்லை. பைபிள் மேலே ஆசை இல்லை. இன்றைக்கி பைபிளை வாசிக்கணும்னு ஆசை இல்லை. அது சர்ச்சுக்கு போகும்போது கொண்டு போகலாம், சர்ச்சில் இப்போ பாஸ்டர் 2 வாரத்தில் வாசிப்பார், அதை வாசித்தா போதும். கலங்கம் இல்லாத ஞானப்பாலின் மீது வாஞ்சையாக இருங்களே வசனம் சொல்லுது. இந்த வசனம் அபிஷேகத்துக்குள்ளாக நடத்தும் உங்களை. இப்படி பேச அப்படி பேசாதன்னு சொல்லும், வழி நடத்தும். பெற்ற அபிஷேகம் உங்களை வழி நடத்தும். இந்த அபிஷேகம் ஆவியில் அனல் மூட்டி எழுப்போம். நீ ஒருவேளை ஆவியை அவித்துப்படாமல் இருக்கலாம், ஆவியானவரை துக்கப்படுத்தாமல் இருக்கலாம், ஆனால் ஆவியானவரை கனம் பண்ணாமல் இருப்பீர்கள். ஆண்டவர் ஆவியானவரை கனம் பண்ணணும். பிரைஸ் தி லார்ட் என்று சொல்கிற மாதிரி ஹோலி ஸ்பிரிட்டை கனம் பண்ணி கொண்டு இருக்கணும். ஒருவேளை நம்ம ஹோலி ஸ்பிரிட்டை துக்கப்படுத்தாமல் இருக்கலாம். ஹோலி ஸ்பிரிட்டை என்ன செய்யலாம், ஒருவேளை அவிச்சு போடாமல் அப்பப்போ ஆவியில் சிக்கன் குச்சிட்டு போயிடலாம். சண்டே அவித்து போடாமல். Are we honoring the Holy Spirit? Are we honoring the Holy Spirit? பரிசுத்த ஆவியானவரை கனம் பண்ணுகிறோம். ஆவியானவரே வாங்க, அழுகை செய்யுங்க. இனி நான் அல்ல, எனக்குள் வாசமாக இருக்கிற கிறிஸ்துவின் ஆவியானவர் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதனால தான் சொல்லப்பட்டு இருக்கிறது, யுத்த காலத்தில் உப்பரிகளை நடக்காதீங்க, யுத்தத்துக்கு போங்க. கடைசி நாட்களில் ஜெபிக்காமல் இருக்காதீங்க தயவு செய்து. நான் சொல்லலை, ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள்கிட்ட சொல்கிறேன். சபைக்கு அடுத்த சத்தியமாய் சொல்லி கொண்டு இருக்கிறேன். இது ஒரு நற்செய்தியாக சொல்லவில்லை, சபைக்கு அடுத்த செய்தியாக ஆண்டவர் உங்கள் அத்தனை பேரையும் பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று தேவன் உங்கள் மேலே வைத்திருக்கிற அன்பினாலே என்னை கொண்டு சொல்லி என்னை எடுத்து என்னிடத்தில் எடுத்து கொடுத்து இந்த வசனத்தை உங்களிடத்தில் பேச சொல்கிறேன். யாரையும் குற்றப்படுத்துவதற்காக அல்ல, யாரை நொகடிக்க, எல்லாரும் ஜெபம் பண்ணணும் என்று சொல்லி. சபையாருக்குள்ள யுத்த காலத்தில் இஃப் யூ ஆர் கோயிங் டு வாக், மொட்டை மாடியில் நடந்து அப்படியே பார்த்துட்டு இருப்பீங்கன்னா, மொட்டை மாடியில் உட்காந்து தீபாவளியில் மொட்டை மாடியில் உட்காந்து பார்ப்போம், வெடிக்குது, நல்லா வெடிக்குதுன்னு சொல்லிட்டா எவ்வளோ அவுட்டு விட்றாங்கன்ட்டு பாருங்கள். அதை மாதிரிலாம் பாருங்கள், அதெல்லாம் நான் சொல்லலை. யுத்த காலத்திலே முழங்காலிலே நிற்காவிட்டால், முழங்கால் யுத்தம் இராவிட்டால், ஜபம் இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைங்க ஒன்றும் உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க. என் பேச்சையை கேட்க மாட்டானே என்கிட்ட வந்து சொல்கிறீங்க. ஊழியக்காரன்ட்ட, ஐயோ என் பேச்சை என் மகன் கேட்க மாட்டான், என் மகன் கேட்க மாட்டான்னு. ஏன்னா நீங்கள் ஜெபம் பண்ணுறதில்ல, நீங்கள் ஆண்டவர் பேச்சை கேட்கல, அதனால் ஆண்டவர் உங்கள் பிள்ளைங்க பேச்சை உங்கள் பிள்ளைங்க உங்கள் பேச்சை கேட்கறதில்ல. எங்ககிட்ட வந்து மத்தியஸ்தத்துக்கு வரீங்க.
ஆண்டவர் மேலே இருக்கிற இரக்கத்தினால கேட்டு ஆண்டவர் அதையும் செய்து கொண்டு இருக்கிறார். காலத்தை குறுக்கி போடுறாரு. ஆஹா, வருவாங்க, ஒரு நாள் வந்துடுவாங்க. ஆண்டவர் காத்திருக்கிற ஒரு நாள் வந்துடுவாங்க, காலத்தை குறுக்கி போடலாம் என்று சொல்லி கொண்டு இருக்கிறார். மார்க் எழுதிய சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம் வாசித்து பாருங்க. எனக்கு ரொம்ப பிடித்த வசனம். மின்னலும் அதிகமாய் சத்தமிட்டு கூப்பிட்டான். இதான் செய்யணும் இந்த கடைசி நாட்களில். தெரியுதா என்ன கதைன்னு? இடத்துல வாசிங்க. முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் பர்திமை அதட்டினாங்க. பேசாது இருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும். அதான் இந்த யுத்த காலம் வரும் பொழுது சாதாரண சத்தம் இல்லை, முன்னிலும் அதிகமாய் உபவாசித்து அபிஷேகத்தில் நிரம்பி ஆவியானவர் கூட்டங்களில் பங்கு பெற்று வளர வேண்டும். என்ன லாபம் கிடைக்கும்? முன்னிலும் அதிகமாய் சத்தமிடணும். முன்னடப்பார பின்னடப்பார சொல்லுவாங்க, ஏய் குருட்டு மனுஷனே, உனக்கு என்ன, உனக்கு நல்லா வேணும், உனக்கு நீ ஜெபிக்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ குருட, ஆண்டவர் உனக்கு என்ன வேணுமா அதட்டுவார்கள். அப்போ தான் என்ன செய்யணும்? முன்னிலும் அதிகமாய் சத்தமிட்டு கூப்பிடணும். ஏன் ஆண்டவர் என்ன பண்ணார்? நின்று அவனையா என்ன சொல்ற அடுத்த வருஷத்தில் அவனை அழைத்து வர சொன்னார்கள். ஏன் ஆண்டவர் போய் அவனை தொட்டிருக்கலாம்ல? யோசிச்சு பாருங்க, வேதம் வாசிங்க. அதனால தான் சொல்கிறேன். ஓ வா, 38 வருஷம் முடவனா வந்தவன்ட்ட போய் கிட்ட போய் என்ன பண்ண உனக்குன்னு கேட்டார். ஐயா யாரோ வந்து கொலைக்கிறாயா, பெதேஸ்தா கோலத்தில் யாரும் என்ன தூக்கி விட யாரும் இல்லையா, அப்படியா படுக்கை எடுத்து கொண்டு போனார், போயிட்டார். ஏன் அந்த மாதிரி சொல்கிறது தானே? தாவீதின் குமாரன் கூப்பிட்டான், நின்றுட்டார் ஆண்டவர், அவ்வளோதான். கூட இருக்கிற பதிலே கொண்டாடா அப்படிங்கிறாரு, அவங்க கூட்டு வாடான்னுங்கிறாரு. ஏன் காட் கூட அவன் கூட போகக்கூடாதா? பரலோகத்தை விட்டே இறங்கி வந்த தேவன் ஒரு 10 அடி இறங்கி போய் பர்திமையிட்ட கிட்ட போய், பர்திமையோ வக்கனை டூபாயின்னு கேட்டுருக்கலாமே. அவனை கூட்டு வாங்கினார். எல்லாரும் பார்க்கணும், ஆண்டவருடைய நாம மகிமை அடையணும். சிலதான் புரிஞ்சிங்க, ஆண்டவர் என்ன நேராக வரல, அப்படி வரல, சுற்றி வரல பண்ணுறாருன்னு நினைக்காதீங்க. God has reason for everything. கர்த்தருடைய காரியங்களை அறிந்து கொள்வது நமக்கு ஆவியில் இருந்தால் தான், ஆவிக்குரிய மனுஷன் தான் அனைத்தையும் ஆராய்ந்து நிதானிப்பான், மற்ற ஒருவராலும் ஆராய்ந்து நிதானி. ஆகவே இந்த யுத்த காலம் வரும்பொழுது முன்னிலும் அதிகமாக சத்தம் விட்டு கூப்பிடுங்க. வாலிப பிள்ளைகளுக்கு நிறைய சொல்கிறது தான். இச்சைகள், போராட்டங்கள், பலகீனங்கள் வரும். வேலை இல்லை, திருமணம் நடக்கலை, திருமணம் சரியில்லை, பிள்ளைகள் சரியில்லை இருக்கும் பொழுது, இந்த யுத்த காலம் வரும் பொழுது நிறைய பேர் எஸ்கேபிஸ்ட் ஆகிடுறாங்க. இப்போ இதுதான் நடக்குது. இப்போ யுத்த காலம் வந்தோடனே எஸ்கேபிஸ்ட், வீட்டை விட்டு வெளியே போயிடுறது, தண்ணி அடிக்க போயிடுறது, தம் அடிக்க போயிடுறது, ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுற்ற போயிடுறது, ஃபோன் எடுத்து வச்சுக்கிறது, சேட்டிங்கில் போயிடுறது, வாட்ஸ்அப்பில் போயிடுறது, சோஷியல் மீடியாவில் போய் மூழ்கிறது. அவ்வளோதான். இதுதான் உப்பரிகையில் நடக்கிறது. இந்த காலத்தினுடைய ஆண்டவர் சொன்னார், நீ யுத்த காலம் வரும்பொழுது, உனக்கு வாழ்க்கையில் பிரச்சனை வரும்பொழுது, உனக்கு வாங்கி கொடுத்த செல்ஃபோனை வச்சுக்கொண்டு நீ உப்பரிகளை உட்காந்து உலாத்திட்டு இருப்ப, நீ அலட்டு பேசிகிட்டு இருப்ப, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவன் சொல்கிற இச்சைகளை கேட்டு உளுந்துட வேண்டியது தான். இன்றைக்கி யுத்த காலத்தில் வறுக்கும் பொழுது எல்லாம் ஓடி போடுறான். ஏன்டா தண்ணி அடிக்கிற, ஒரே துக்கம், என் பொண்டாட்டி சரியில்லை, நீ ஏன்டா இங்கே சினிமாவுக்கு வர, வீட்டில் ஒரே வேலை பிரச்சனை, புருஷன் சரியில்லை, இப்போ வந்தால் குடிச்சிட்டு வந்து என்ன அடிக்கிறான், ஓடி போயிடுறது. எல்லாம் எஸ்கேபிஸ்ட். மிஞ்சி போனால் இப்போ வந்து ஒரு 2000 ரூபா கொடுத்து எங்கே பண்ணுறாங்க, போய் படுத்துக்கிறாங்க. எனக்கு உள்ள ஒரே டென்ஷன் ஆகிடுச்சிங்க, நான் டிப்ரெஷன் ஆகிட்டேன், போய் 2000 ரூபா கொடுத்து அவன் பண்ணுவான். சொல்லு, நீ என்னெல்லாம் சொல்லுமா, மனோ தத்துவ நிபுணர், பெட்டில் நல்லா ஒரு நல்ல சேர் ஒன்று கொடுத்துருவாங்க, அங்கே படுத்துட்டு அவர் புலம்பிட்டு வந்தால் அவனுக்கு 2000 கொடுப்பீங்க. ஆண்டவர் பாதத்தில் போய் உட்கார மாட்டீங்க, முட்டியை போட மாட்டீங்க. இதுதான் உப்பரியில் நடக்கிற காரியங்கள் இந்த காலத்தில் 21st செஞ்சுரியில். ஆண்டவர் இருக்கிறார் உன் பக்கத்தில், கூப்பிட்டா வந்து பார்க்கட்டு, எங்கே இருந்தாலும் கூப்பிட்டாலும் வர்ற ஒரு அவரை பார்த்து தேடுறதில்ல. பிரச்சனை வந்தாலும் உடனே யாரை பிடி, ஃப்ரெண்டை பிடி, அவனை பிடி, காலில் வெண்ணியை ஊற்றிட்டு கூப்பிடு, அவனை கூப்பிடு, அவன் என்ன உதவி செய்கிறான், அவன் என்ன உதவி செய்கிறான்னு சொல்லி பாருங்கள். முன்னிலும் அதிகமாய் சத்தமிட்டு கூப்பிட வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு அழகாய் சொல்லப்பட்டு, யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நல்ல வசனம், அதெல்லாம் சொல்லி சொல்லி அபிஷேகத்தில் நிரம்புங்க. ஒருவன், உங்களில் ஒருவன், யாக்கோபு 5:13, மன்னிக்கோ, அதான் பார்த்தீங்களா, உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன்,
சங்கீதம் பாட்டு பாடுங்க. துன்பப்பட்டால் ஜெபம்தான் பண்ணணும். முதல் காரியம், உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். ஜெபம் பண்ண கடவன். மகிழ்ச்சியாக இருந்தால் சங்கீத பாட கடவன். சந்தோஷம் வந்தால் பாட்டு பாடுங்க. சந்தோஷம் பொங்குது, மகிழ்ச்சியாக இருக்குதுன்னு. துக்கமாக இருக்கா, என் இயேசு என்னை கைவிட மாட்டார். ஆண்டவரே என்னை கைவிடாதீங்க, ஆண்டவரே என் கூட இருங்க. உங்கள் வார்த்தைத்தத்தம் இப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது. என்னை உற்ற மாட்டேன்னு சொன்னீங்களே, நான் துன்பம் உண்டாக பிள்ளை பெறுவதில்லைன்னு சொன்னீங்களே, என்னுடைய கண்ணீர் கழிப்பாக மாறும்னு சொன்னீங்க. சாயங்காலத்தில் இருக்கிறது விடிய காலத்தில் மாறிடும். ஆண்டவரை நீ ஆறுகளை கடக்கும்போது உங்க கூட இருப்பேன். நீங்களே தானியேல் கூட இருந்தீங்களே, சிங்க கபியில காத்தீங்களே, ஆபத்தினகோ காப்பாற்றினீங்க, 7 மடங்கு சூடாக்கப்பட்டது, என்னையும் காப்பாற்றுங்க ஆண்டவரை. இதுக்கு தான் சாட்சி சொல்கிறோம். அவனுக்கெல்லாம் செஞ்சீங்களா ஆண்டவரை, எனக்கும் செய்யுங்க ஆண்டவரை. அவனை நேசித்த என் ஆண்டவர் என்னையும் நேசிப்பார். எனக்காக மரித்தீர் அல்லவா, எனக்காக ரத்தம் சிந்தினீர் அல்லவா, கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் எனக்காக சந்தோஷமாக சிந்தினீங்க என்ற வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். அதை விசுவாசித்து கேட்கிறேன். டூ மீ திஸ் ஃபேவர் மை லார்ட், டூ மீ திஸ் ஃபேவர். இந்த காரியத்தை எனக்கு சொல்லித்தாங்க, இந்த காரியத்தை எனக்கு செய்து, இந்த காரியத்தில் எனக்கு வெற்றியை கொடுங்க, இந்த காரியத்தில் எனக்கு ஜெயமாய் கொடுங்க என்று சொல்லி வேதம் அழகாய் சொல்லிக் கொடுக்கிறது. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜபம் பண்ண கடவன். முன்னிலம் அதிகமாக சத்தமிட்டு கூப்பிடணும். அபிஷேகத்தில் நின்று உபவாசித்தோ கூட ஒரு 2 நாள் வழக்கமாக ஒரு மணி நேரம் ஜபிக்கிறீங்களா, 1/2 மணி நேரம் ஜபிக்கிறீங்களா, கூட ஒரு 1/2 மணி நேரம், கூட ஒரு 1 மணி நேரம் ஜபிங்க. கர்த்தர் கொடுக்குற ஞானம், கர்த்தர் கொடுக்குற ஆலோசனை. அதிகமாக ஜெபம் பண்ணுங்க, போதும், ஆண்டவர் செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 32:6 வாசித்து பார்ப்போங்க. சகாயம் கிடைக்கும் பொழுது தான் ஜெபிக்கணும் என்று வேதம் அழகாக சொல்லுகிறது. சங்கீதம் 32:6. இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தால் அது அவனே சொல்லுங்க. மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும், சுனாமி வந்தாலும், கோவிட் வந்தாலும் அணுகாது. உங்களை மட்டுமா அணுகாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது. அடுத்து சொல்லுங்க, என்னை அணுகாது, என் வீட்டாரையும் சொந்து எழுந்துச்சு நின்று சொல்லி பார்க்கணும் தான். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக்கொள்ள அழைக்கப்படுகிற விசுவாசிகள், தேவனால் ரத்தத்தினால் கழுவப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகள், நீதிமான்கள் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது என்ன வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, அது என்னை நெருங்காது, தீங்கு என்னை நெருங்காது. என்னை மட்டும் இல்லை, என் கணவனை நெருங்காது, என் மனைவியை நெருங்காது, என் பிள்ளையை நெருங்காது, என் பேர பிள்ளையை கேட்காது. நாங்கள் சொல்கிறது என்ன தெரியுமா, எங்கள் சபையை நெருங்காது. எங்கள் சபை விசுவாசிகளை தைரியத்தில் பேசுகிறேன் நான். அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுமா, நீ ஏன் தைரியமாக சொல்கிறேன்? சும்மா அவங்கள அப்படியே சோப் அடிச்சுட்டு ஒன்று ஒரு பிரச்சனை சொல்லுவேன், ஜெபிச்சுட்டு ஒன்றும் நடக்காதுமா, போங்கம்மா, உங்கள் விருப்பம் அப்படி தான் நடக்கும்னு சொல்லுவேன். சொல்லியிருக்கிறேன், அப்படி தான் சொல்ல வைக்கிறாரு. எதுக்காக? வந்தால் எனக்கு வணக்கம் போடுவீங்க, அதை கொடுப்பீங்கண்டா. இல்லை, விசுவாசம். சபை ஆண்டவர் விட்டுற மாட்டார். கண்ணீர் சிந்தி கட்டின சபை இது, சாதாரண சபையில். நாங்கள் ஒரு வேளை கண்ணீர் சிந்தி இருக்கலாம், இயேசு ரத்தம் சிந்தி சபையை கட்டியிருக்கிறார். நாங்கள் கண்ணீர் தான் சிந்தி இருக்கிறோம் உங்களுக்காக, இயேசு ரத்தமே சிந்தி விட்டார். ஆகவே தான் தைரியமாக இருக்கிறோம். இந்த சபையை, இங்கே இருக்கிற மக்களை யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, உங்களை தொட மாட்டாங்க. ஆமென். இந்த வசனம் வரும்பொழுது உங்களுக்கெல்லாம் விடுதலை அடையும்னு எனக்கு தெரியும். உங்கள் சரீரத்தில் எல்லாம் ஈரோடெலாம் வெளியே ஓடும், பலகீனங்கள்லாம் ஓடும். எனக்கு தெரியும், ஆவியில் உணர்கிறேன். அதை தைரியத்தில் தான் நின்றுட்டுருக்கேன். வாதையின் கூடாரத்தை அணுகாது, எந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அணுகாது. சகாயம் கிடைக்கும். எப்போ பக்தி உள்ள எவனும் சகாயம் கிடைக்கும் நேரத்தில் என்ன செய்வான், ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவான். முதலாவது, யுத்த காலத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாய் காணப்படுவோம். இரண்டாவதாக வேதம் சொல்லுகிற வாசிப்போம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முடித்து விடுகிறேன். எபிரேயர் 4:9. தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறும் காலம். முதலாவது யுத்த காலம், இரண்டாவது ஒரு காலம் யுத்த காலம் இருந்தால் ஒரு காலம் இளைப்பாறுதல் காலம். யுத்த காலம் முடிந்து இளைப்பாறும் காலம் இனி வருகிறதா இருக்கிறது.
நிறைய பேர் நினைக்கிறோம் கடல் இந்த ஒன்று ஒரு 3 மாதத்தில் நினைப்போம். குழந்தை பெற்ற உடனே ஆமாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு 3 மாதம் வரைக்கும் 3 வருஷம் வரைக்கும் ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும், சளி பிடிக்கக்கூடாது. அப்புறம் ஸ்கூலுக்கு போவோம். ஆமாம் 5 வயசான உடனே அதுவே சாப்பிட்டுக்குவோன்னு நினைப்போம். அது பெருசாக அவன் கல்யாணம் பண்ணி கொடுப்பான். கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் சரியாயிடும் நினைப்போம். நமக்கு ஓய்வே இருக்காது. கடல் எப்போ ஓயறது, நம்ம எப்போ குளிக்கிறது? அதுதான் வேதம் சொல்லுது, உனக்கு இன்னும் இல்லை இளைப்பாறுல. நீ எப்போ என்கிட்ட வரியோ, அதை நான் எப்போ உன்னை கூப்பிட்டு, ஆண்டவர் எப்போ இந்த உலகத்துக்கு வராரோ அப்போ தான் நமக்கு இளைப்பாறு. ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க. ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். இந்த பிரச்சனைலாம் அந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை அந்த பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும். கொஞ்ச நாள் தேசம் அமைதியாக இருக்கணும். ஆண்டவர் தான் அமைதிப்படுத்தணும். தாவீது நாட்கள் பூரா அவன் ரத்தம் சிந்தனான். அதனால தான் அவன் ஆலயம் கட்ட விடாம பண்ணார். ஆனால் சாலமோன் நாட்களில் சமாதானத்தை கட்டளையிட்டார். அவன் இங்கே ஓடி போயிட்டான். நீங்கள் அதனால தான் நம்மளை அப்படியே டெண்டர் ஊக்கில்னு வச்சுருப்பார் ஆண்டவர். அப்படியே டைட்டில் வச்சுருப்பார். இப்படி நவர முடியாது, இப்படி நவர முடியாது. அப்படியே டெண்டர் ஊக்குன்னுவாங்க. அப்படியே கட்டி வச்சுருப்பார், கம்பி கட்டி வச்சுருப்பார் ஆண்டவர். ஆண்டவர் இளைப்பாருங்காலம். ஓடிட்டே தான் இருப்பீங்க. இன்றைக்கி ஒருத்தருக்கு ஜெபிப்பீங்க, நாளைக்கு 2 பேருக்கு ஜெபிப்பீங்க. இன்றைக்கி எருசலேமில் சாட்சியாக இருக்கும், யூதேயாவில் சாட்சியாக, உலகம் முழுசும் சாட்சியாக இருக்கணும். 2 பேருக்கு ஜெபிக்கிறோம், 3 பேருக்கு ஜெபிக்கணும், எல்லாரும் பேருக்கு ஜெபிக்கணும். எல்லாருடைய பிரச்சனையை மேலே வந்து விடும். பிரச்சனையை கேட்டால் காதில் ரத்தம் வரும். எல்லாம் தான் நடக்கும். என்ன செய்யணும்? நம்ம ஓடிக்கொண்டே தான் இருக்கணும். ஓய்வு கிடையாது நமக்கு. அவர் நம்ம எப்போ கூப்பிட்றாரோ, அல்லது அவர் எப்போ வராரோ அப்போ தான் நமக்கு என்னது? இளைப்பாறும் காலம் இனி வருகிறதாக இருக்கிறது. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. லைஃப்பில் மாறிடும் நினச்சிடாதீங்க. மாறினா அதுக்குரிய ஆண்டவர் உயர்த்தினா அதுக்குரிய பிரச்சனை வரும். அங்கே ஒரு போராட்டம் வரும், கண்டிப்பாக வரும். அப்படியே போராட்டமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, தான் உப்பரிகளை நடக்க ஆரம்பிச்சுடுவீங்க நீங்கள். அதனால தான் என்ன செய்வார் ஆண்டவர்? கொஞ்சம் போராட்டத்தை கொஞ்சம் கொடுப்பார். அந்தந்த ஸ்டேஜுக்கு அவங்களுக்கு ஒரு போராட்டம். சில நேரங்கள் அவங்க சொல்கிறத நாங்கள் சுமந்துட்டோன்னு வச்சுக்கோங்க, எங்களுக்கு போராட்டம் ஆயிரும். வந்து பிரச்சனை இருக்கிறவங்க என்கிட்ட சொல்லிவிட்டு அதை நாங்கள் சுமந்துட்டேன்னு வச்சுங்க, என் காதில் விட்டுட்டேன்னு வச்சுங்க, மைண்டில் ஏற்றிட்டேன்னு வச்சுங்க, அவ்வளோதான். அதை போட்டு குருன்னு தானே இப்படி தானே போன வருஷம் இப்படி தானே இருந்துச்சு, இந்த வருஷம் இப்படி தானே இருக்குது அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்குள்ளாக நாங்கள் என்ன செய்வோம்? ஆண்டவருக்குள்ளாக இருந்தால் அதை மறந்துடுவோம். மண்டைக்குள்ளே ஏற்றிட்டோன்னா வேறு காரியங்களாக மாறி விடுகிறது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 ராஜாக்கள் 5:26 அருமையான வசனம். பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவ தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளும் வாங்குகிறதற்கு இது காலமா? உன்னுடைய இளைப்பாறும் காலம் இது இனி வருகிறதா இருக்கிறது. அப்போ இருக்கும்போது, இங்கே இருக்கும்போது, இந்த உலகத்தில் இருக்கும்போது வஸ்திரங்களை வாங்குகிறதற்கும் பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களை வாங்குகிறதற்கும் ஒலிவ தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளும் வேலைக்காரர் வாங்குறது இது காலமா? ஆண்டவர் கேட்குறாரு. கதை தெரியும்ல, நாகமான் வரான், நாகமான ஆண்டவர் சுகமாக்குறாரு. ஆகவே நாகமான் கேட்குறான், ஐயா கொஞ்சம் ஒரு தாளந்து வாங்கிக்கிங்க, 2 மாற்று துணி வாங்கிங்கன்னு சொல்லி அவன் கெஞ்சுவான். 15ஆம் அதிகாரத்தில் வாஸ்து பாருங்க, கெஞ்சுவான், வாங்கிக்கியான்னு. 16ஆம் அதிகாரத்தை சொல்லுவான், அவன் வருந்தின பொழுதும் அவன் என்ன செஞ்சான்? அதை தட்டி விட்டானுவான். என்ன போட்டிருக்கு வாசிங்க? 16ஆம் வசனம் கடைசி பகுதி. வருந்தினாலும் அவன் தாட்டுதல் பண்ணிட்டான். வருந்தி காட்டலாம், எதுக்கோ போடா எனக்கு வேணாண்டா. ஏனென்று சொன்னால் வஸ்திரம் வாங்குவதற்கும் திராட்சை தோட்டத்தை வாங்குவதற்கும் இது காலம் இல்லை. கேயாசி அது பார்த்தான், அவனுக்கு ஆசை வந்துடுச்சு, இச்சை வந்துடுச்சு. பின்னாடி போனான், என்னப்பா வேணும்? இதில் இப்போ தான் 2 பேர் வந்தாங்க, அதனால் என்ன வாங்க? எனக்கு 1 தாளந்து 2 மாற்று வஸ்திரங்க. அப்படியா? அவன் இறங்கி வந்து நாகமான் சொன்னான், 1 தாளந்து வாங்காத, 2 தாளந்து ஒரு பையில் போட்டு, என்ன சார் 2 பையில் போட்டு 2 தாளந்து 2 பையில் போட்டு
1க்கு 2 தரேன், இப்படி தான் சொல்லுவாங்க உலகம். 1க்கு 2 தரேன், மாற்று வஸ்திரத்தை தரேன், மூட்டை கட்டுறேன், ஒரு ஆளை கூட அனுப்புகிறேன், சுமந்துக்கிட்டு போய் உன்னை என்ன கொண்டு போய் சேர்க்கட்டும். இன்னைக்கு இந்த காலம்தான் நமக்கு காலமான ஆண்டவர் கேட்கிறார். அப்படின்னா அர்த்தம், இதையெல்லாம் தேட காலம் இல்லை, ஆண்டவரை தேடுகிற காலமாக இருக்கிறது. ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், வசனத்தை சொல்ல நேரம் இல்லை, அதனால் சொல்கிறேன், அறுப்பு காலமும் போயிற்று, கார்காலமும் போயிற்று, என்னுடைய ஜனம் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை. கேளையாத்தின் பிசிந்தைலம் இல்லையோ, ரணவைத்தியனும் இல்லையோ, பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமல் போனார். ஆண்டவர் அங்கலாய்க்கிறார். மாடு முதலாய் எஜமானனே, மாடு தன் எஜமானன், கழுதை தன் முன்னையின அணையும், என் ஜனமோ அறிவில்லாமல் உணர்வு இல்லாமல் இருக்கிறாங்களேன்னு சொல்லி என்ன செய்கிறார் ஆண்டவர்? அங்கலாய்க்கிறார். இதான் காலமா? இதான் காலமா? ஃபோன் பேசுறதுக்கு தான் காலமா? அதை பார்க்க தான் காலமா? இப்படி ஓட காலமா? ஆண்டவர் கேட்குறார். காரணம், உன் இளைப்பாறும் காலம் இனி வருகிறதா இருக்குது. ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். யூ கான்ட் டேக் ரெஸ்ட். ஆண்டவருக்குள்ளாக ஓடிக்கொண்டே தான் இருக்கணும். யூ கான்ட் ரெஸ்ட். எங்களெல்லாம் ரெஸ்ட்டே இருக்காது. எனக்கெல்லாம் கேளுங்க, எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறேன்னு. சில நேரம் படுத்துருவான்னா அதுக்கு மேலே இருப்பாங்க, தூங்குறதே இல்லைன்பாங்க அண்ணன். நானும் அது நல்லா தூங்கிடுவேன், படுத்த உடனே தூங்கிடுவேன். சில நேரம் தூக்கம் வராது. ஆண்டவர் கரெக்டாக உணர்த்தினார் எங்களுக்கு, உனக்கெல்லாம் இளைப்பாறும் காலம் இன்னும் வரும், நீ இளைப்பாறிட்டு நினைச்சிடாத. அதான் வேதம் அழகாக சொல்லுது, அடைந்தாயிற்று அல்லது தேறினோன் ஆயிற்றேன்னு எண்ணுகிறதற்கு இடமில்லை. பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாருங்கய்யா, நான் அடைந்தாயிற்று அல்லது தேறினோன் ஆயிற்றேன் என்று எண்ணுகிறதற்கு இடமல்ல, ஒன்றை நான் செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி ஓடிக்கொண்டே இருக்கிறேன். காலமினி இல்லை தெரிந்து கொண்டேன், வீரை வாக என் ஓட்டத்தை தொடர்ந்திடுவே, ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், இந்த ஆத்துமனேசரை புகழ்ந்திடுவே, ஆனந்த பாடல்கள் பாடிடுவே, இந்த ஆத்துமனேசரை புகழ்ந்திடுவே, கானானின் கரையேதோ எந்த காதலந்தோனி அதில் கேட்கிறதே, கானானின் கரையேதோ. எல்லாரும் பாடுவோம். எந்த காதலந்தோனி அதில் கேட்கிறதே, காலமினே இல்லை உணர்ந்து கொண்டேன், வீரை வாக என் ஓட்டத்தை தொடர்ந்திடுவேன், காலமினே இல்லை உணர்ந்து கொண்டேன், வீரை வாக என் ஓட்டத்தை தொடர்ந்திடுவேன், ஆனந்த பாடல்கள் பாடிடுவே, நினைந்த ஆத்துமனேசரை புகழ்ந்திடுவே, ஆனந்த பாடல்கள் பாடிடுவே, இந்த ஆத்துமனேசரை புகழ்ந்திடுவே, ஜபமாதை கேட்டிடும் ஜீவனுள்ள தேவன் என் பிதானந்தானந்தமே, ஜபமாதை கேட்டி ஜீவனுள்ள தேவன் என் பிதானந்தானந்தமே, ஏறெடுப்பேன் என் இதயமதை என்று மாறாமல் பதில் தரும் மன்னனிட, ஏறெடுப்பேன் என் இதயமதை என்று மாறாமல் மன்னனிட, ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், இந்த ஆத்துமனேசரை புகழ்ந்திடுவே, ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், இந்த ஆத்துமனேசரை புகழ்ந்திடுவே, கானானின் கரையேதோ ஆண்கின்றேனே, எந்த காதலன் தோணி காதில் தோணிக்கின்றதே, கானானின் கரையேதோ நேரமில்லை நீ உணர்ந்து கொண்டே, வாக என் ஓட்டத்தை தொடர்ந்திடுவேன், காலமினே
எல்லை உணர்ந்து கொண்டேன், விரை வாக என் ஓட்டத்தை தொடர்ந்திடுவே. ஓடிட்டே இருங்க, விரைவாக ஓடுங்க. ஆமாம், முயலுக்கு அது மாதிரிலாம் உட்காந்துடாதீங்க. போன வருஷம் நல்லா பண்ண, இந்த வருஷம் கம்மியாகிட்டுலாம் பண்ணிடாதீங்க. போன வருஷம் நிறைய ஜெபம் பண்ண, இந்த வருஷம் ஜெபம் பண்ணல, அது போதும் நினைச்சிடாதீங்க. பின்னானவைகளை மறந்து நீங்கள் சாயங்காலம் எதுக்கு அண்ணன் இந்த அபிஷேக கூட்டத்தை வைக்கிறாங்க? வயசு என்னாச்சுன்னு தெரியும். ஆரம்ப நாட்களில் விடுதலை கூடாரம். இந்த விடுதலை கூடாரத்தில் எங்கள் அத்தானை கொண்டு வந்து நிப்பாட்டின போது இதே மாதிரி பாடி போகும்போது அறியாமல் உள்ளே இருந்த அசுத்தாவிலாம் ஓடிச்சு. இதை தான் எங்கள் குடும்பத்தில் ஆண்டவர் செஞ்ச முதல் அற்புதம். இதை வச்சு தான் ஊழியத்தில் கூப்பிட்டாங்க. எனக்கு ஆண்டவரை பற்றிலாம் அப்போ தெரியாது, எங்கள் அக்காவுக்கு நல்லா தெரியும். அவங்க தான் வந்தாங்க. அக்கா வந்து குடும்பத்தில் எல்லோரும் கூப்பிட்டு ஊழியம் செய்கிறாங்களேன்னு சொல்லி தான் நான் கூட வந்து அப்படி ஓடி ஆடி அப்படியே நடிச்சுக்கிட்டு அப்படி வேலை வெட்டி இல்லை, சும்மா கிடந்தேன் படிச்சுட்டு. ஆகவே ஓடிட்டு கிடந்தேன், இடுபடி வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருந்தேன். அப்போ தான் ஆண்டவர் பிடிச்சிட்டாரு. எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த அபிஷேக கூட்டம் இருக்குது பாருங்கள், விடுதலை கூட்டாரம். அதில் நீங்கள் ஒரு ஆண்டவருக்குள்ளே வந்துட்டீங்கன்னு வச்சுங்க, அக்கினி பற்றி எரியும் போது நம்மளை அறியாமலே நமக்குள்ளே இருக்கிற பலகீனங்கள் எல்லாம் ஓடிடும். நம்மளை அறியாமல் நமக்குள்ளே இருக்கிற அவிசுவாசம், தூசி எல்லாம் ஓடிடும். இதுக்காகவே என் பிள்ளைய நடுவில் போட்டு நானே என் வைப்போம் ஜெபம், இப்போ பேர பிள்ளைகளை போட்டு ஜெபிக்கிறோம். அவ்வளோதான் வித்தியாசம். எங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் பிள்ளைங்க மேலே இறங்கும், நம்பிக்கை, விசுவாசம். அக்கினி பற்றி எறியும்போது ஆமாம்மா இந்த இதெல்லாம் கொளுத்தணும் இல்லை. இப்போ குச்சியை கொளுத்தினா பக்கத்தில் இருக்கிற அத்தனை பட்டாசம் வெடிக்கும் இல்லையா? இப்படியே பார்த்திக்கான் தான் அபிஷேகத்தில் வரும் பொழுது உங்களை அறியாமலே உங்களுக்கு இருக்கிற அசுத்தங்கள், உங்களுக்குள்ளாக இருக்கிற பலகீனங்கள், உங்களுக்கு நொச்சி ஆவி வந்து அப்பப்போ பிடிச்சிக்கணும். பொறாமை நொச்சி எப்போ பார்த்தாலும் விரிச்சு, அவனை பார்த்தாலே எனக்கு விருது, அவனை பார்த்தாலே விரிச்சு பாருது, எல்லாம் ஓடிடும். அவனை பார்த்தாலே எனக்கு வெறுப்பாது, எல்லாம் ஓடிடும். பிள்ளைக்கு தாய்க்கும் அப்படி ஒரு பிரிவினை இருக்கும். குழந்தைக்கும் பிள்ளைக்கும் 6 வயசு குழந்தை இருக்கும், அம்மா பேச்சை கேட்காது, அப்பா பேச்சை போகணும், கையை வச்சு அதுக்கு தான் ஓடும். இதை கண்ணால் பார்த்துருக்குறோம். ஒரு சேஷ்டை ஒன்று போவோம், ஒரு இருள் போவோம், அப்புறம் அந்த மாதிரி ஒரு நல்ல பிள்ளை, ஐஸ் பிள்ளை அங்கேயே இருக்காது, நைஸ் பிள்ளை இருக்காது. அதுக்கு முன்னாடி அதை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு எங்களுக்கு தான் தெரியும். வாயை திறந்தா கெட்ட வார்த்தை பிரதர், கெட்ட சொல்ல ஊரில் இல்லாத கெட்ட வார்த்தைலாம் சொல்லுது. அதை பார்த்தாலே எனக்கு வெறுப்பாகுது. எல்லாம் ஓடும், எல்லாம் நொச்சியாவின் கொச்சியாக எல்லாம் ஓடும். எல்லா காரியமும் அபிஷேகத்தில் இருந்தால் ஓடிவிடும். அதை தான் என்ன சொல்கிறாரு, பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நாடி ஓடிக்கொண்டு இருக்கிறேன். இளைப்பாறுதல் இனி வருகிறதாக இருக்கிறது. ஆக என்ன செய்யுங்க, சோர்ந்து போய் உட்காந்துடாதீங்க. அடைந்தாயிற்று, தேறினன் ஆயிற்றேன், வாஞ்சிடுச்சு, என் பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், எல்லாம் பண்ணிட்டேன், என் வேலை முடிஞ்சிச்சு, ஆகவே ஆண்டவரை தேட மாட்டேன்னு விட்டுறாதீங்க. இன்னும் அதிகமாகி தேடுங்க. இப்போ தான் நம்ம பொறுப்பு அதிகமாகி விடுகிறது. ஆகவே என்ன செய்யணும், தேடணும். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். கோடை காலத்தில் என்ன செய்யணுமா, நம்ம சேர்த்து வைக்கணுமா. ஆகவே இப்போ கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நாட்களில், ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கப்பட்டிருக்கிற இந்த அமைதியின் நாட்களில், ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற சமாதானத்தின் நாட்களில் என்ன செய்யணும், கோடை காலத்தில் சேர்க்கிறவன் புத்தியுள்ள மகன் என்று சொன்ன வார்த்தையின்படி செய்யணும். ஆகவே 2வது காரியம், இளைப்பாறும் காலம் வருகிறதாக இருக்கிறது. முதல் காரியம் யுத்த காலம் வருகிறதாக இருக்கிறது. 2வது இளைப்பாறும் காலம் வருகிறதாக இருக்கிறது. 3வது ஆண்டவர் பலனளிக்கும் காலம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மரித்தோர் நியாயம் தீர்ப்படைகிறதற்கும் பலன் அளிக்கிறதற்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். அதே தான் வாசித்து பார்ப்பீர்களா? அதே இதில் வெளிப்படுத்தின விஷயம் 22:12 சொல்லுங்கள், நான் வருகிறேன், என் கூட என்ன வருது, பலனும் நான் அதிக்கிற பிரதிபலனும் வருகிறது. சீக்கிரமாய் வருகிறேன், அவனுக்கு தக்கதான கிரிகளின்படி நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. பலன் வருகிறது, பலன் அளிக்கும் காலம் வருகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. யுத்த காலம் வருகிறது, இளைப்பாறும் காலம் வருகிறது, ஆண்டவர் பலன் அளிக்கும் காலமும் வருகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது.
ஆகவே ஆண்டவர் சொன்னார். ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 அதிகாரம் 4 வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆகாய் 1:4. இந்த வீடு பாழாய் கிடக்கும்போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட வீடுகளில் குடியிருக்கும்படிக்கான காலம் இதுவோ. இந்த வீடு தேவனுடைய வீடு பாழாய் கிடக்கும் பொழுது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படிக்கான காலம் இதுவோ என்று சொல்லி ஆண்டவர் சொல்ல. அமெரிக்கையாக நான் உட்கார்ந்து என் வீட்டுக்குள்ளே ஜாலியாக இருப்பேன்னு நினைக்கக்கூடிய ஒரு காலமா என்று சொல்லி இதுவோ என்று சொல்லுகிறார். பலனளிக்கக்கூடிய காலம் வருகிறது. ஆண்டவர் பலனளிக்கக்கூடிய ஒரு காலம் வருகிறது. 1 அதிகாரம் 2 வசனத்தை வாசிங்க தம்பி. ஏற்ற காலம் இன்னும் வரலன்னு சொல்கிறாங்க. 2 வசனம் வாசிங்க. கொஞ்சம் 3:17 சொல்லுகிறது, நம்முடைய சரீரமே தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்தை கட்டுகிறதற்கு இன்னும் காலம் வரல. நான் எங்கே இருக்கிறேன்? நான் எங்கே இருக்கிறேன்? 50 வயசில் பிரதர் 65 வயசில் மாதிரி நாங்கள் அப்போ ஆண்டவரை ஏற்றுக்கிறோம், அப்போ எங்கள் ஆலயத்தை கட்டிக்கிறோம், அப்போ அபிஷேகத்தை பெற்றுக்கிறோம். இன்னும் ஆலயம் என்ன செய்யலை, கயற்ற வேலை வரல. நிறைய வாலிப பசங்க தள்ளி போட்டுகிட்டே இருக்காங்க. கொஞ்ச நாள் ஆகட்டும், நான் விட்டுறேன், அது வந்தால் விட்டுறேன், இது வந்தால் விட்டேன். இது பேய் கதை. இது பேய் என்ன தெரியுமா செய்யும்? போறியா, அதுக்கெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கணும், முதல்லலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். போறியானா எனக்கு என்ன செய்ய, ஒரே ஒரு பீடி கொடு, நான் போயிடணும். சரி பீடி கொடு. அப்புறம் கொஞ்சம் பார்த்து எனக்கு ஒரு பாட்டில் சாராயம் கொடுக்குறியா, நான் போயிடணும். அப்புறம் ஒரு பிரியாணி வாங்கி தெரியா, போறியணும். கேட்டுக்கிட்டே இருக்கும். பேய்க்கு அந்த திருப்தியாக இருக்காது, போய் கேட்டுகிட்டே இருக்கும். கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, அதை கொடுன்னு கேட்கும். அதுதான் இடம் கொடுக்கணும். பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க, ஏற்று நெல்லுங்கன்னு சொல்லுவோம். கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, படுக்க இடம் கொடுத்தா, பழமொழினா சொல்லுங்கள் பார்ப்போம், படுக்க இடம் கொடுத்தா இருக்க மடத்தையே பிடிங்கிடுவாங்கன்னு சொல்லி. படுக்க மடத்தில் இடம் கொடுத்தா மடத்தை என்ன செஞ்சுருவாங்க, ஒட்டகம் முதல்ல மூக்கை தான் நுழைக்கும், அப்புறம் நம்மளை வெளியே தள்ளிட்டு அது ஒட்டகம் உள்ளே படுத்துக்கிடும். இதான் பிசாசு பண்ணும். முதல்ல ஐயா கொஞ்சம் மூக்கை மட்டும் நீட்டிக்கிறேன், ஐயா வெளியில் தூசியாக இருக்குது, புயல் அடிக்குது, மூக்குக்குள்ளே போச்சுன்னா இது அப்படியா இறக்கப்பட்டு கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, காலையில் நீங்கள் வெளியே இருப்பீங்க, ஒட்டகம் ஃபுல்லாக இருக்கும். படுக்க இடம் கொடுத்தா இருக்க வீட்டையே பிடிங்கிட்டு போயிடுவாங்க. பிசாசு பண்ணுற வேலை அதுதான். அதனால தான் சொல்லுவோம், பிசாசு எப்படிப்பட்டது, வைரஸ் மாதிரி உள்ளே பூந்து நல்ல செல்லை கெட்ட செல்லாக மாற்றிடும். சயின்டிஃபிக்காக சொல்கிறது, யங்ஸ்டர்ஸுக்காக சொல்கிறது. நல்ல செல்லை அது என்ன செய்யாது, தானாக இனப்பெருக்கம் பண்ணாது. வைரஸ் பாக்டீரியா தானாக இனப்பெருக்கம் 1 2 ஆகும், 2 4 ஆகும், 4 8 ஆகும். வைரஸ் என்ன செய்யும், இனப்பெருக்கம் செய்யாது. நல்ல செல்லுக்குள்ளே போய் உட்காந்து அந்த செல்லை என்ன செஞ்சிடும், தானாக மாற்றிடும், தன்னுடைய கெட்ட செல்லாக மாற்றிடும். அப்படி தான் பிசாசு உள்ளே நல்லா இருக்கிற நம்ம உள்ளத்தில் நான் ஆண்டவர் பிள்ளையாக இருக்கிற நம்மளை அவன் பிள்ளையாக ஆற்றிட்டு ஓடிப்பான், ஜாலியாக கும்மி அடிச்சுட்டு போயிடும். அதனால தான் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். என்னுடைய வீடு 9ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசிங்க 9ஆம் வசனம். பாழாய் கிடக்கிறது. 9ஆம் வசனம். இதுவோ கேட்குறாரு ஆண்டவர், கேட்குறாரு உங்களை பார்த்து தான். என்னுடைய வீடு பாழாய் இருக்கும் பொழுது நான் உங்களுடைய சரீரமாகிய தேவாலயம் பாழாய் கிடக்கும்போது உங்களுக்கு சொந்தமாக வீடு கட்டிட்டு சொந்தமாக நான் இந்த 2 வீடு வாங்கிட்டேன் 3 வீடு வாங்கிட்டேன்னு உட்காந்து இருக்கிறது காலமா? முதல்ல உன் வீட்டை கட்டு, உன் ஆலயத்தை கட்டு, உனக்குள்ள உன் சரீரத்தை கட்டு. இந்த ஆண்டவருடைய சொன்னார், கர்த்தருடைய ஆலயத்தை இடித்து போடுற ஆண்டவர் என்ன செய்வார், இடித்து போடுவேன்னு சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் இடித்து போடுவேன். சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு சகோதரி ஃபோன் பண்ணாங்க. ரொம்ப நாள் தெரிஞ்ச சகோதரி, ரொம்ப நாள் தான் அவங்க ரொம்ப நேரம் ஜெபிப்பாங்க. நல்ல சகோதரி, இப்போ நிறைய ஜெபிச்சிருக்கிறேன் அவங்களுக்கு. எடுத்தோடனே பிரதர் எப்படி இருக்கீங்களான்னு கேட்டு, நான் இங்கே வந்திருக்க கதையெல்லாம் சொல்லிவிட்டு, என் கணவனுக்காக ஜெபிங்க பிரதர். நாங்கள் என்ன நினச்சோன்னா எனக்கு தெரியல. அன்றைக்கி சில நேரம் அப்படி தான் சொல்லுன்னு வந்துடும், ஆண்டவர் சொல்லிவிடுவார், நீங்கள் முதல்ல உங்களுக்கு ஜெபிங்கம்மா, அப்புறம் அவங்க கணவனுக்கு ஜெபிங்கம்மான்ட்டேன். சொத்துன்னு போட்டேன். நீங்களே ஒன்றும் சரியில்லை, அப்புறம் உங்கள் கணவன் சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்களம்மான்ற மாதிரி போட்டேன். நீங்களே உங்களுக்கு ஜெபிங்கம்மா, அப்புறம் அவங்க கணவனுக்கு ஜெபிக்கலாம்.
என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லிட்டார். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான், அவர் சரியில்லைங்க, இவர் சரியில்லைங்க. நம்ம கண்ணில் இருக்கிற துரும்பு உத்தரத்தை எடுக்காமல் பிறர் கண்ணில் இருக்கிற துரும்பு எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுதான் ஆண்டவர் இங்கே சொல்கிறார். உன் வீடை உன்குள்ளேயே உள்ள அழுக்கு இருக்குது, உன் சரீரமே இன்னும் தேவனுடைய ஆலயமாக மாறலை. நீ அன்னைக்கு அந்த ஊழியக்காரன் சரியில்லை, இந்த ஊழியக்காரன் சரியில்லை, நான் வீடு கட்டிக்கிறேன், 2 வீடு கட்டிக்கிறேன், 3 வீடு கட்டிக்கிறேன், என்னுடைய ஆலயம் பாழாய் கிடக்கும் பொழுது நீ மச்சிப்பாவன வீட்டில் இருப்பது காலமா? ஆண்டவர் கேட்கிறார். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றி நம்முடைய சரீரத்தை தேவனுடைய ஆலயமாய் தேவன் வைத்திருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் என்ன செய்த? உலகத்தின் காரியங்களை, உலக பிரகாரமான வீடுகளை கட்டி கொண்டு நான் குடியிருப்பேன், 8 வீடு கட்டுவேன், 10 வீடு கட்டுவேன், என்னுடைய 7 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வைப்பேன். இன்னைக்கு உன் ஆத்துமா எடுத்துக்கொள்ளப்படுமானால் என்ன நடக்கும்? உன் வீடு இடித்து போடப்படும். அதெல்லாம் ஆண்டவர் சொல்கிறாரு. ஆண்டவர் பலன் அளிக்கும் காலம் வரும், யுத்த காலம் வருகிறது, வந்திருக்கிறது, இளைப்பாறும் காலம் வருகிறது, பலன் அளிக்கும் காலம் வரும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். எரேமியா 51ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஒரு நல்ல வசனம், அருமையான வசனம். எரேமியா 51:33. இன்னும் கொஞ்சம் காலத்திலே அறுப்பு காலம் அதுக்கு வரும். போரடிப்பும் காலம் வந்தது, இன்னும் கொஞ்சம் காலத்தில் அறுப்பு காலம் அதுக்கு வரும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோன் குமாரத்தி மிதிக்கப்படும் களத்துக்கு சமானம். அதை போரடிக்கும் காலம் வந்தது, இன்னும் கொஞ்ச காலத்தில் அறுப்பு காலம் அதற்கு வரும். அன்றைக்கு இஸ்ரவேல் என்ன செய்வார்? ஆண்டவர் களையை பிடுங்குற காலம் வரும். களையை பிடுங்குவார், கனி கொடுக்காத மரத்தை எல்லாம் வெட்டுவார். கோடாரி வைக்கப்பட்டு இருக்கிறது, கனி கொடுக்காத மரங்கள் எல்லாம் வெட்டி அக்னிக்கு இரையாக்கப்படும் என்று சொல்லி வேதம் அழகாய் சொல்லுகிறது. பிரசங்கியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். காரியத்தின் கடைசி தொகை இதுதான். எல்லார் மேல விழுந்த கடமை என்ன? எல்லாத்தையும் எழுதிட்டார் பிரசங்கி. மாயை 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 எழுதிட்டு கடைசி அதிகாரம் கடைசி வசனத்துக்கு முந்தின வசனத்தை சொல்றார். காரியத்தின் கடைசி தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷரும் மேலும் விழுந்த கடமை இதுதான். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை. எல்லா மனுஷருக்காகவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் விழுந்தார். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை என்னது? தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள். தான் கடமை. வேதத்தில் நிறைய கடமை இருக்கு. விவாக கடமைன்னு இருக்கு, பழைய ஏற்பாடு காலத்தில் இருக்கு. விவாக கடமை, புருஷன் கணவனுக்கு மனைவிக்கு கடமை செய்யணும், மனைவி புருஷனுக்கு கடமை செய்யணும்லாம் புதிய ஏற்பாடு காலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கடமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி நமக்கு ஆண்டவர் சொன்ன காரியம், என் வீடு பாழாக இருக்கும்போது உன் வீட்டில் இருக்கிறியான்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுகிற காரியம் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிக்க கேட்போம். இடமில்லை. நான் ஊழியம் செய்கிறேன்னு எனக்கு மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என் மேல் கடமையாக இருக்குது. என் மேலே விழுந்துருச்சு கடமை. ஆண்டவர் தெரிந்து கொண்டார், அபிஷேகித்துட்டார். அபிஷேகத்தை பண்ண உடனே என் மேலே என்ன விழுந்துருச்சு? என்ன விழுந்துருச்சு சொல்லுங்க? சுவிசேஷத்தை சொல்கிற கடமை விழுந்துருச்சு. ஒருவேளை எங்கள் அம்மாவுக்கு சொல்லலாம், என் ஒய்ஃபுக்கு சொல்லலாம், என் மகளுக்கு சொல்லலாம், மருமகனுக்கு சொல்லலாம், பேர பிள்ளைங்களுக்கு சொல்லலாம். என் சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு என் மேலே என்ன விழுந்துருச்சு சொல்லுங்க? அவன் மேலே என்ன விழுந்துருக்கு? காரியத்தின் கடைசி தொகை என்ன? கை கொள்ளணும். வசனத்தை கட்டளைகளை கேட்டு அதன்படி கை கொள்ளணும். இதுதான் நம்ம மேலே விழுந்த கடமை. இந்த கடமை அதே போல தான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய சாட்சியாக இருக்க வேண்டும். நம்ம நடமாடும் நிருபங்களாக இருக்க வேண்டும். நடமாடும் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய மகிமையின் ஆலயங்களாக இருக்க வேண்டும் என்று சொல்ல அது என் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாவிட்டால் எனக்கு ஐயோ. அடுத்த வசனம் தான் முக்கியம். நான் உற்சாகமாய் செய்தால் எனக்கு பலன் உண்டு, உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும் உக்கிரான உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு நம்ம எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைங்களா இருக்கணும், அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நம்ம எல்லார் மேல விழுந்த கடமை என்னது? ஆண்டவருடைய வசனத்தை கேட்கணும், அதன்படி கை கொள்ளணும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நான் உற்சாகமாய் செய்தால் பலன். இதை தான் போன வாரம் சொன்னேன்.
மனசாட்சியின்படி கீழ்ப்படியணும். ஆண்டவரை குத்திடுவார், கும்மிடுவார், ஆட்சிடுவார், குச்சிடுவார். அதுக்காக நான் ஆண்டவரை வணங்குறேன், நம்ம மேலே விழுந்த கடமை. ஆனால் மனசாட்சியின்படி உற்சாகமாய் அப்படி செய்தால், முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு உள்ளத்தோடு கூட ஆண்டவரை சேவித்தால் அதற்குரிய பலன் உண்டு. இருந்தாலும் ஆண்டவரை சேவிக்கக்கூடிய கடமை அவங்க மேலே விழுந்திருக்கு. காலம் இதுவோ பலன் அளிக்கிற காலம், ஆண்டவருக்கு பலன் அளிக்கிற காலம் இனி வருகிறதாக இருக்கிறது சொல்லி வேதம் அழகாய் சொல்லுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அப்பா அம்மாவுக்கு தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுன்னு சொல்லியாச்சு. அதனால் என்ன பண்ணுவாங்க, தாயும் தகப்பனை கனம் பண்ணும் பொழுது என்ன சொல்லுவாங்க, நான் உனக்கு ஏதாவது உதவி செய்யணுமான்னு கேட்டுட்டு அதுக்கு நான் என்ன செய்கிறேன், குர்பான் கொடுத்து தீர்த்தர்றேன்னு சொல்லிடுறேன். 7:11 இருக்கும். மார்க் எழுதின சுவிசேஷம் 7:11 வாசிங்க. அதை குர்பான் காணிக்கையா கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு, என் கடமை தீர்ந்துச்சுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. சாப்பாடு போட்டால் தீர்ந்து போச்சு, பெத்த கடனுக்கு உனக்கு சாப்பாடு போடுறேன் சொல்லவே சொல்லாதீங்க. சொல்லவே உன்னை கட்டின பாவத்துக்கு நான் செய்கிறேன் சொல்லவே சொல்லாதீங்க. உற்சாகமாக சொல்லுங்க. ஆண்டவர் கொடுத்த மனைவி அதுக்காக நான் செய்கிறேன், ஆண்டவர் கொடுத்த கணவன் அதுக்காக செய்கிறேன், ஆண்டவர் கொடுத்த சபை அதுக்காக செய்கிறேன், ஆண்டவர் கொடுத்த மக அதுக்காக செய்கிறேன். உற்சாகமாக செய்யுங்க. இருந்தாலும் செஞ்சு தான் அவனை பெத்த கடனுக்கு உனக்கு செய்கிறேன். 10 மாதம் சுமந்தேனே, உன்னை கட்டிக்கிட்டேனே, உன்னை பெற்றுக்கிட்டேனே, அதுக்காக செய்கிறேன்னு. அதே மாதிரி தான் என் மேலே விழுந்துருச்சு, ஊழியத்தின் பாரம் என் மேலே விழுந்துருச்சு, கடமை விழுந்துருச்சு. ஆண்டவருடைய வார்த்தையை செய்யணும், ஆண்டவருடைய கட்டளைகளை கை கொண்டு கேட்டு அதன்படி செய்யணும். இதுதான் எல்லா மனுஷர்கள் மேலே விழுந்த கடமையாக இருக்கிறது. அந்த கடமையை ஆண்டவர் உங்களுக்கு எதாவது செய்யட்டுமா, காணிக்கையாக கொடுத்துட்டுமா, வேலை முடிஞ்சு, குர்பான் கொடுத்து தீர்த்துறேன். உள்ளத்தை கொடுக்க மாட்டேன், காணிக்கை கொடுத்துட்றேன். போ அல்லது அனுப்புன்னு சொல்லி ஒரு காலத்தில் சொன்னாங்க சுவிசேஷத்துக்கு, போ அல்லது அனுப்பு. இப்போ யாரும் போகிறதில்ல. என்ன செய்கிறேன், அனுப்புறதுக்கு காணிக்கை அனுப்பிச்சிட்டு நான் கம்முன்னு தர்றேன், ஜெபிக்கிறது கூட இல்லை அவங்களுக்கு. அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இதான் காலமா, உன்னுடைய ஆத்மா இப்படி இருக்கும் பொழுது உனக்குரிய காலம் இதுவா என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் நம்ம கேட்குறாரு, என்னுடைய வீடு இப்படி இருக்கும் பொழுது, உன்னுடைய சரீரம் இப்படி இருக்கும்போது அடுத்தவங்களுக்காக ஜெபிச்சுட்டு இருக்கோம். உன் சரீரமே சரியில்லைங்க, உன் கண்ணே சரியில்லை, என் ஆலயம் சரியில்லை, நான் உனக்காக அபிஷேகத்தை கொடுத்த உன்னுடைய ஆலயம், அது என்னுடைய ஆலயம், மகிமையின் ஆலயம். அந்த ஆலயம் இப்போ உடஞ்சி போய் கிடக்குது. ஆனால் நீ என்ன செய்கிற, இன்னொரு ஆலயத்தை நான் இன்னொருத்தரை பார்க்குறேன். நீ நிறைய பேர் இப்படி தான் செய்வாங்க. வாலிப பிள்ளைங்க அவங்களே முழுசாக ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. அவங்க போய் நான் 2 பேரை ரட்சிக்கப்பட்டு சண்டே ஸ்கூலில் நான் கூப்பிட்டு வரேன்னு போய் அவ்வளோதான் முடிஞ்சு கதை. நான் கொண்டு வந்து எங்ககிட்ட விடுங்கன்னு சொல்லுவோம். நான் போய் அவனை திருத்திடுவேன், நான் போய் அவனை மாற்றிடுவேன். இங்கே முதலே இங்கே உன் வீடே சரியில்லை, நீ போய் இன்னொரு வீட்டை என்ன செய்ய போகிற, சரி இப்போ நீயே உன் கண்ணே திறக்கலை, இன்னொரு கண்ணை எப்படி போய் திறக்க போகிற. நீ சண்டே ஸ்கூல் எடுக்கிறவங்க இன்றைக்கி வாலிப பிள்ளைங்க நிறைய பேர் அப்படி தான் போயிருக்காங்க. நிறைய சபையில் இருக்குது. அது பழகுவாங்க. அவன் குடிக்கிறான், நான் போய் தித்திடுவேன் அவனை. அவன் அப்படி சினிமா பார்க்குறான், நான் தித்திடுவேன். நான் ஒருத்தரையும் ரட்சிக்க முடியாது, ரட்சிக்கிற ஒரு ஆண்டவர் தான். ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்து விடணும், அவ்வளோதான். நம்ம நான் அவனை திருத்திடுவேன், நான் அவனை மாற்றிடுவேன் அப்படின்னு போய் நீங்கள் தான் மாற்றிடுவீங்க, நீங்கள் தான் மாறிடுவீங்க, பண்ணி கூட சேர்ந்த கண்ணுக்குட்டி ஆயிடுவீங்க. நம்ம மாத்திரம்னு சொல்லிட்டு நம்ம மாறிடும். இதுதான் ரகசியங்கள். இதுதான் வேதம் சொல்லுகிறது. குர்பானை கொடுத்து தீர்த்துற கடமையை தீர்ந்து போச்சு, ஆண்டவருக்கு இதை கொடுத்தா தீர்ந்து போச்சு, என் மனசை கொடுக்க மாட்டேன், முழு மனதோடு முழு ஆத்மாவோட முழு உள்ளத்தோடு கூட ஆண்டவரை நான் சேவிக்க மாட்டேன். ஆண்டவர் சொல்கிறார், நான் அளிக்கும் பலன் வரும், உன் உள்ளத்தை பார்ப்பேன், நீ செஞ்சதை பார்க்க மாட்டேன், உங்கள் உள்ளத்தை பார்ப்பேன். உள்ளத்தை பார்த்து நான் உன்னை ஆசீர்வதி, பலன் அப்படி தான் வரும். நான் வஸ்திரம் இல்லாமல் இந்த வஸ்திரம் கொடுத்தேன்னு சொல்லி எல்லாம் சொல்லும்போது தெரியாதுன்ட்டு போயிட்டே வந்துடுவேன்னு சொல்கிறாரு. நான் வருகிறேன், நான் பலனளிக்கும் காலம் வரும். உற்சாகமாய் செய்தால் பலன் உண்டு, இல்லாவிட்டாலும் என் மேலே ஊழியம் விழுந்திருக்கிறது. ஆண்டவரை தவிர வேறு வழி இல்லை. ஐயோ, எனக்கு இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு வழி இல்லைங்கய்யா, இயேசு கிறிஸ்துவை தான் நான் சேவிக்கணும், என் மேலே விழுந்த கடமை. அதை உற்சாகமாக செய்தால் பலன் உண்டு. இல்லை என்றாலும் உக்கரான ஊழியம் எனக்கு கொடுக்கப்பட்டது. வேறு வழியில் அவர் தான் வழி, அவர் தான் சத்தியம், அவர் தான் ஜீவன்.
ஆனால் அன்போடு ஆண்டவரை நேசித்தீர்களானால், மனசாட்சியின்படி கீழ்ப்படிவீர்களானால், எனக்காக மரித்த இயேசு, எனக்காக பிழைத்த இயேசு, என்னோடு இருக்கும் இயேசு, ஆகவே அவர்தான் என் வழி, என் சத்தியம், என் ஜீவன் என்று சொல்லும் பொழுது பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். தேங்க்யூ லார்ட். காலமோ செல்லுதே, வாலிபம் மறையுதே, என்னமெல்லாம் வீணாகும், கல்வியெல்லாம் மண்ணாகும், மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் வேளையில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள், அந்த நாள் நல்ல நாள், இன்ப நாள், கருணையின் அழைப்பினார் மரண நேரம் வருகையில் சுற்றத்தார் சூழ்ந்திட பற்றுள்ளோர் பதறிட, மகிமையில் இயேசுவை தரிசிக்கோ வேளையில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள், அந்த நாள் நல்ல நாள், இன்ப நாள். காலமோ செல்லுதே, வாலிப என்னமெல்லாம் வீணாகும், கல்வியெல்லாம் மண்ணாகும், மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் வேளையில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள், அந்த நாள் நல்ல நாள், இன்ப நாள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மகிமை இறங்கட்டும் ஆண்டவர். யுத்த காலம் வருகிறது, இளைப்பாறுங்காலம் வருகிறது, நீர் பலனளிக்கும் காலம் வருகிறது. ஜெபிக்க எங்களுக்கு ஜபாபியை தரும்படிக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். யுத்த காலத்திற்காக ஜெபிக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய மகிமை இறங்கி வருவதாக, உம்முடைய வல்லமை இறங்குவதாக, ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய ஜெபாவியை ஊற்றுவீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இளைப்பாறு காலம் இனி வருகிறது, ஆகவே விசுவாசத்தின் வல்லமையை ஊற்றுவீராக. விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசத்தின் வரத்தினாலே எல்லாம் ஜெயம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. பலனளிக்கிற காலம் வருகிறது ஆண்டவரே. என்னுடைய சரீரம் அப்படி இருக்கையில் நான் வேறொருத்தரை பற்றி கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறேனா? என்னுடைய அபிஷேகம், உம்முடைய அபிஷேகம் நிரப்பட்டு என் சரீரம் உம்முடைய தேவாலயமாக இருக்கிறது. அந்த தேவாலயத்தை கட்ட தேவரீர் எனக்கு பலன் தரும்படிக்காக உம்முடைய அபிஷேகம் என்னை நிரப்பட்டு, என்னை நிரப்பட்டு, எங்களை நிரப்பட்டு, சபையை நிரப்பட்டு, சபையில் உம்முடைய வல்லமை இறங்கி வருவதாக. கேட்ட வசனங்கள் எல்லாம் ஆண்டவர் எல்லா இருளையும் அந்தகார சக்திகளையும் விரட்டி அடித்தது என்று விசுவாசிக்கிறேன். உம்முடைய மகிமை இறங்கட்டும். உம்முடைய வசனம் ஜீவனும், ஆண்டவருடைய வசனம் வல்லமையுமா இருந்ததல்லவா, இருக்கிறதல்லவா, அதே வசனத்தை அல்லவா பேசியிருக்கிறேன். உம்முடைய வல்லமையும் உம்முடைய ஜீவனும் இறங்கும்படிக்காக ஜெபிக்கிறேன். உம்முடைய வல்லமையும் உம்முடைய ஜீவனும் இறங்குவதாக. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவன் இறங்கும்படிக்காக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை இறங்கும்படிக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கோடாகோடி ஸ்தோத்திரம். ஈகா நாம் அறிக்கமாலா ஈதோரோ சங்கேலா தீனா கபாரா. இதோ மரித்தோர் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. மரித்தோர் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டு, நீ என்னை பின்பற்றி வா என்று ஆண்டவருடைய வார்த்தை திட்டமாய் வருவதை காண்கிறேன். உமக்கு ஸ்தோத்திரம். சாக்கு போக்கு சொல்லாமல் ஆண்டவர் கூப்பிடும் பொழுது மரித்தோர் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டு, என் மகனே என் மகளே நீ என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிற வார்த்தை தேவனிடத்தில் இறங்கி வருகிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரித்தோர் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா திரும்ப வருகிறது. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய அழைப்பு உன்னதமான அழைப்பு. அவர் நம்மை அழைத்திருக்கிறார். சுவிசேஷத்தை அறிவிப்பது அவர் நம்ம மீது விழுந்த கடமை. அதை உற்சாகமாய் செய்வோமானால், ஜபத்தோடு கூட செய்வோமானால், ஆண்டவருடைய அபிஷேகத்தோடு கூட செய்வோமானால் அதற்குரிய பலன் உண்டு. ஆண்டவர் வருகிறார், அவரோடு கூட ஆண்டவர் அளிக்கும் பலனும் வருகிறது. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர்.
உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். மகிமை இறங்கட்டும். பந்தியில் பங்கு பெறும் பொழுது உங்களுடைய மகிமை இறங்கட்டும் ஆண்டவர். உமக்கு ஸ்தோத்திரம். சுத்திகரிங்க ஆண்டவர், எல்லாரையும் சுத்திகரிங்க தகப்பனே. sanctify us my Lord. உமக்கு எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. மகிமை இறங்கட்டும். சும்மா வந்துட்டு போல நம்ம மீது விழுந்த கடமையாக இருக்கிறது. சுவிசேஷத்தை கேட்பதும் அதுக்கு கீழ்ப்படிவதும் நம்முடைய கடமையாக இருக்கிறது. உற்சாகமாக செய்தால் அதற்குரிய பலன் உண்டு. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களை தவிர வேறு யாரும் இல்லை, அதுதான் வழி சத்தியம் ஜீவன் என்று அறிக்கை செய்கிறேன். உங்களை தவிர வேறு வழி இல்லை. அதை உற்சாகமாக செய்கிறேன், கட்டாயமாய் அல்ல, விசிரமாயும் அல்ல, உற்சாகமாய் செய்கிறேன். உம்முடைய மகிமை என்னை நிரப்பட்டும், உம்முடைய வல்லமை என்னை நிரப்பட்டும். என் சரீரங்களில் இருக்கிற பலகீனங்கள் பாடுகள் எல்லாம் ஓடுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிற. நிரப்புங்கப்பா. போக வேண்டிய தூரம் வெகு தூரம். இந்த மாதம் முழுச நான் ஓடி முடிக்கணும், அடுத்த மாதத்தை ஓடி முடிக்கணும். புதிய வருஷத்துக்குள்ளாக நான் காத்திருக்கணும். புதிய வாக்குத்தத்தம் எங்கள் சபைக்கு வரணும், என் குடும்பத்துக்கு வரணும். வாத என் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. ஆண்டவரே ஆண்டவரே அப்படியா பிரளாகம் வந்தாலும், ஜல பிரளாகம் வந்தாலும் அதை என்னை அணுகாது என்று சொல்லி அறிக்கை செய்கிறேன். மகிமை நிரப்பட்டும், வல்லமை நிரப்பட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிரப்புங்க ஆண்டவர். இதெல்லாம் பத்தாது ஆண்டவரே, இதெல்லாம் பத்தாது, பத்தாது ஆண்டவரே. என்னிடத்துல கேள், நான் உனக்கு தருவேன் சொன்னீங்கல்ல. என்னிடத்தில் கேட்கிற வேணும் பெற்றுக்கொள்வான்னு சொன்னீர் அல்லவா. இன்றைக்கு கேட்கிற, இறங்கி வாங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிற, என் நாமத்தினால் எதை கேட்டாலும் செய்வேன்னு சொன்னீங்கல்ல. என் ஜனங்களை அபிஷேகிங்க, என் ஜனங்களை அபிஷேகிங்க, இந்த சபை மக்களை அபிஷேகிங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிற ஒவ்வொரு மேலும் அக்கினி இப்பொழுது ஊற்றப்படுவதாக, உம்முடைய அக்கினி இறங்குவதாக, உம்முடைய அபிஷேகம் இறங்குவதாக, அக்கினி அபிஷேகம் இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தினால். ஒருவராகிலும் அபிஷேகம் இல்லாமல் திரும்பக்கூடாது, ஒருவராகிலும் அபிஷேகம் இல்லாமல் திரும்பக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. மகிமை இறங்குகிறதற்காக, இறங்குகிறதற்காக, சபையை சுத்திகரிப்பதற்காக, சபையை பலப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி. கோடாகோடி ஸ்தோத்திரம், கோடாகோடி ஸ்தோத்திரம். பொல்லாத சக்திகள் எல்லாம் அலறி கொண்டு ஓடுகிறதை காண்கிறேன். ஆமென், 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 ஆமென். வல்லமை இறங்குகிறதற்காக, கிருபை இறங்குகிறதற்காக ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், கோடாகோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவருடைய அதிசய கரம், அற்புதம் செய்யும் கரம் ஒவ்வொரு மேலும் இறங்கி இருப்பதற்காக உமக்கு நன்றி. உமக்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, உம்முடைய கரம் என்னை தொட்டு இருப்பதற்காக, என் மேலுக்கு எனக்கு நேராக வந்திருப்பதற்காக உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஆண்டவர் கரம் உங்களை தொடும், ஆண்டவருடைய கரம் தொடும். தொட்டா போது அபிஷேகம் ஷாக்கடிக்கும், அபிஷேகம் ஷாக்கடிக்கும். ஆண்டவருடைய கரம் என் மேல வந்ததற்காக, அபிஷேகத்தின் கரம், நுகங்களை முறியடிக்கிற கரம், வியாதிகளை சுகமாக்குகிற கரம் என் மீது வந்ததற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஈதர மலபதுரி பித்தர பலபதுரி பித்தர பலப ஊர பரபர ஊதர பலபர சங்கலா தீனகபாலா ஈதர பிஷக்கர பூலமி ஈதர பசரிக்க பாலா பரபதியந்தரா இட்டார பலபதுனியன் சகராதியாகரா. தொடர்ந்து எங்களை ரத்த கோட்டைகளை வச்சுக்கிடுங்க தகப்பனே. உடைய வருகை வரைக்கும், என்னுடைய மரணமோ உடைய வருகை அது வரைக்கும் ஆண்டவரை என்னை காத்துக்கிடுங்க. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென்.